ஓகே. ரெடி? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். எனர்ஜி இஸ் எவ்ரிதிங். எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. என்னுடைய பேர் எனர்ஜி கே இளன். இந்த உலகத்துல இருக்கிற அதுவும் இந்த பிளானட்ல எல்லா ஜீவராசிகளும் அது ஓரறிவோ, ஈரறிவோ, மூவறிவோ, நான்கறிவோ, ஐந்தறிவோ, நம்ம ஆறாவது அறிவு. இந்த 5 அறிவு எல்லாமே 1ல இருந்து 5 அறிவு உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆரோக்கியமா தான் இருக்கு. ஆனா மனுஷன் தான் ஆரோக்கியமா இல்ல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி மற்ற உயிரினங்கள் எல்லாமே நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட அலைனா இருக்கு. ஆனா நம்ம தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டோம். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட நம்ம அலைன் ஆகல. அலைன் ஆகாதனால ஹெல்த்ல பிரச்சனை, வெல்த்ல பிரச்சனை, சந்தோஷத்துல பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா பிசிக்கல், மென்டல், எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். பட் எல்லாத்துக்கும் இந்த ஓரறிவுல இருந்து 5 அறிவு உள்ள எல்லாமே நான் கரெக்டா அலைன் ஆகுதுன்னு சொன்னேன். அது எல்லாமே சக்தி கிடைச்சிருது. எனர்ஜி. ஏன்னா எல்லாமே எனர்ஜி தான். பட் இந்த மனுஷனுக்கு எனர்ஜி கிடைக்குதான்னா மனுஷனுக்கும் எனர்ஜி கிடைக்குது. இப்போ ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஏதோ ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு எல்லாம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை. அதை நீங்க உத்து கவனிச்சிருந்தீங்கன்னா அது என்னன்னா பஞ்சபூதங்கள் எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான் அப்படின்ற கான்செப்ட சொல்றதுதான் அது. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு போதுமான அளவுக்கு எனர்ஜி இருக்கா அப்படின்னா இல்ல. இன்னும் சொல்ல போனா நம்ம எனர்ஜியே கரெக்டா ரிசீவ் பண்ணி அது ஃப்ளோ கரெக்டா போகும்போது நமக்கு பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அந்த ஃப்ளோ எங்கேயாவது தடைப்படும் போது இன்டரப்ட் ஆகும்போது நம்மளுடைய நாடிஸ் கிட்டத்தட்ட 72,000 நாடிஸ் இந்த வழியா எனர்ஜி பயணம் பண்ணும்போது அது நமக்கு எங்க போகுதுன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும் போகுது. ஏன்னா ஆர்கன் செல்லா நாக்கப்படும். எல்லா செல்லுக்கும் உணவு போகணும். ஆனா அந்த எனர்ஜி ஃப்ளோ எங்கேயாவது கரெக்டா இல்லாம தடைப்படும் போதுதான் உடம்புல பிரச்சனை, மனசுலயும் பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை. அப்போ ஃப்ளோ தடைப்படும். முதல்ல எனர்ஜி நல்லா இருக்கணும். இப்ப எனர்ஜி ரிசோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுதான் பஞ்சபூதங்கள் மூலமா தான் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இந்த நிலத்து மூலமா நமக்கு எப்படி பிராணசக்தி கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அது சாப்பாடு. அந்த அளவுக்கு பிராணசக்தி நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். சரி விடுங்க. அடுத்தது தண்ணி. குடிக்கிற தண்ணியில பிராணசக்தி இருக்கா அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணி. அதுவும் சொல்ல போனா நீங்க இந்த கேன் வாட்டர் நானும் சேர்த்துதான் நம்ம குடிக்கிற இந்த கேன் வாட்டர்ல பிராணசக்தி இருக்கா அப்படின்னா ஜீரோ. எல்லாரும் சொல்றாங்க மினரல் வாட்டர். அது டி மினரல் வாட்டர். அது டெட் வாட்டர். அதுதான் நம்ம குடிக்கிறோம். அதுல பிராணசக்தி இருக்கான்னா இல்ல. சரி, மூணாவது நிலம், நீர், நெருப்பு. நெருப்புன்றது சூரியன். சோ சூரியன் மூலமா நம்ம பிராணசக்தி வருது. அதை நம்ம ப்ராப்பரா ரிசீவ் பண்றோம்னா கொஞ்ச நேரம் கூட வெயில நிக்கிறதுக்கு நம்ம உடம்பு ஒத்துக்கல. கஷ்டப்படுது. ஐயோ வெயில் எரியுதே அப்படின்னு. அதனால வைட்டமின் டியும் கிடைக்கல, இந்த பிராணமும் கிடைக்கல. சரி, காத்து சரியா மூச்சை நம்ம பிரீத்திங் சரியா எடுக்கிறோமா அப்படின்னா அதையும் ஒழுங்கா எடுக்கிறது இல்ல. அது ஃபுல்லெல்லாம் நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் எல்லாம் பண்றது இல்ல. சும்மா ஏதோ அப்படி அப்படியே ஏதோ மேலோட்டமா நம்ம பண்ணிடுறோம். இதனால அதுலயும் அந்த காத்து மூலமா வர பிராண சக்தியை நம்ம ஃபுல்லா எடுத்துக்கல. காஸ்மிக் எனர்ஜி நல்லா தூங்குனா அதை ரிசீவ் பண்ணலாம். நம்ம நல்லா தூங்குறோமா இல்ல. ஏன் தூங்கல அப்படின்னா ரொம்ப நேரம் லைட் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் இந்த டிவிலயோ இல்ல மொபைல்லயோ நம்ம இருக்கும்போது படுக்க வேண்டிய டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுல இன்னும் காஸ்மிக் எனர்ஜி. இப்போ இந்த மாதிரி எனர்ஜியை ரிசீவ் பண்றதுலேயே குறைபாடு. அப்படியே ரிசீவ் பண்ணாலும் அந்த எனர்ஜி பிளாக் ஆகிறதால நமக்கு ஆரோக்கியம் தடைப்பட்டு போகுது. இன்னும் சொல்ல போனா மற்ற ஜீவராசி 5 அறிவு எடுத்துங்க. அதுக்கு சுனாமி வர்றது கூட தெரியும். ஏன்னா அது பிரபஞ்சத்தோட அலைன் ஆயிருக்கு. நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பிரபஞ்சத்துக்கு அப்பால் போயிட்டோம். அப்போ அந்த எனர்ஜில டிராபேக். அப்போ எனர்ஜி ஸ்டாப் ஆயிடும். அப்போ இந்த எனர்ஜியை எப்படி அந்த ஃப்ரீக்குவன்சியை அலைன் பண்ணி நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது
நமக்கு தேவையானதை அடையிறது அப்படின்றத பத்தி தான் இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்களை நீங்க இந்த லிங்கை பயன்படுத்தி இந்த குரூப்ல நீங்க இந்த Zoom மீட்டிங்க்கு வந்திருக்கீங்க. ஸோ இதுல எனர்ஜிய பத்திய அந்த எனர்ஜி அதனால ஏற்படுற குறைபாடு, அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி அலைன் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு கொடுக்க போறோம். இந்த பிரசன்டேஷன் வந்து என் கூட சேர்ந்து கலைவாணி மேடம் இருக்காங்க. அவங்களும் இதை கொடுக்க போறாங்க. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவாண்டம் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். குவாண்டம் தெரப்பின்றது ஆட்டம். இப்போ நம்ம பார்க்க போறது பிசிக்ஸ் லெவலில் தான் ஆட்டம். அதுக்காக ரொம்ப 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச பிசிக்ஸை தான் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். குவாண்டம்னா என்ன? I come back to my subject that I had taken up yesterday. I met a scientist in Europe last year, and he's a scientist from NASA, working with astronauts and looking after their health and well-being when they are far away in space. And I asked him that how do you manage with illnesses and diseases in space? When astronauts are living in the space station for 6 months, do they carry suitcases full of medicine with them? In anticipation that I might develop hernia, I might develop blood pressure, I might develop this, I might develop that. Do they carry medication with them? And what happens if they fall sick? He said, Swamiji, we are working on a new system of therapy known as quantum therapy, and which we are successfully using with the astronauts. What is that quantum therapy? He said, it is a computer with a special software. And in the computer we feed in all the physical parameters, the blood pressure, the heartbeat, the pulse, the temperature, the this, the respiration, all the physical parameters of the astronaut. And the computer assigns a particular frequency to the person. The frequency of that person is captured by the computer. And no matter where the person is on the planet or out of the planet, as long as that person is alive, the computer will continue to pick up that frequency being emitted by the person. And through the computer we can treat the person. If we know that he is going to have headache, we can feed in the information in the computer, and the electromagnets will be beamed from Earth to that person, and that beam of electromagnets will alter the function of his body in space, and he will not have headache. And he said, in this manner we can treat many other illnesses. And we can anticipate by looking at these parameters through regular testing that there is the possibility of this particular disease coming up in this life in future, and treat it. And he further said that hopefully by year 2050 we are working on that, but everybody will be carrying their own personal small computer with them, just monitoring their health and treating themselves. There won't be any need of medicine. There won't be any need of doctor. For major intervention, all these facilities will exist, but every person will have their own personal computer with their frequency. And if you look at it, you feel that headache is coming along, you just run the program for headache, and headache will go away. If you feel low in energy, you zap yourself with feel-good energy,
and you will be fine. I said to him, do you know what you are talking about? All the notions of the conventional therapies will come down. They will be destroyed. Good day. சுவாமி நிரஞ்சனானந்த சரஸ்வதி தான் இந்த குவாண்டம் தெரப்பி அப்படின்றத பத்தி, அந்த சயின்ஸை பத்தி அவரு சொன்னதுதான் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கு நம்மள பாருங்க. நம்மளுடைய உடம்பு அதை வந்து அப்படியே பிரேக் டவுன் பண்ணா, அதாவது பிரேக் டவுன் அப்படியே கூறு போட்டா அப்படின்னு வச்சுங்களேன். If you break down the human body into the smallest component, you are made up of atoms. நம்ம எதனால ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆட்டம். 2 or more atoms ஒன்னா சேர்ந்தது தான் மாலிகுல். இந்த 2 or more மாலிகுல் சேர்ந்தது தான் மேக்ரோ மாலிகுல். இந்த மேக்ரோ மாலிகுல் எல்லாமே ஒன்னா சேர்ந்தது தான் ஆர்கனில். அந்த ஆர்கனில் ஒன்னா சேர்ந்தது தான் செல். இந்த செல்ஸ் எல்லாம் தான் டிஷ்யூஸ். இந்த டிஷ்யூஸ் தான் ஆர்கன். ஆர்கன் தான் நம்ம ஆர்கன் சிஸ்டம். இதுதான் நம்முடைய ஹியூமன் பீயிங். நம்ம ஹியூமன் பீயிங் அப்படின்றத விட நம்ம வந்து ஒரு எனர்ஜி பீயிங். ஏன்னா அதுதான் ரொம்ப அதிகமா நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம உடம்பு எப்படி வந்து லேயரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னா டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன் எதனால் ஆக்கப்பட்டதுன்னா செல்ஸ். மறுபடியும் சொல்றேன், செல்ஸ் எதனால் ஆக்கப்பட்டனா மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் எதனால் ஆக்கப்பட்டனா ஆட்டம்ஸ். ஆட்டமுடைய சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். இது 8th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சோம். இந்த சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னா, இட் கிரியேட்ஸ் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். அதுதான் நம்மளை பத்திய தகவல். அதுதான் இந்த நம்மளுடைய பத்திய தகவல் எல்லாமே எங்க இருக்குன்னா அந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, எனர்ஜில தான் இருக்கு. அதுதான் நம்மளை பத்திய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இன்னும் இந்த ஆட்டம் பத்தி உங்களுக்கு படிச்சிருக்கலாம், இருந்தாலும் ஒரு சின்ன தெளிவு கொடுத்துட்றேன். ஆட்டம்ன்றது நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ். அதில் தான் புரோட்டானோ நியூட்ரானோ. புரோட்டான்றது பாசிட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரான்றது நியூட்ரல். அதை சுத்தி இருக்கிற பாதியில இருக்கிறது தான் எலக்ட்ரான். எலக்ட்ரான்றது நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் நடுவுல நடக்கிற அந்த ஒரு அதிர்வுகள், அந்த வைப்ரேஷன் தான் எனர்ஜி. அந்த எனர்ஜியை அதான் வேவ்ஸ். அந்த வேவ்ஸ் தான் வந்து ஒரு செகண்ட் எத்தனை தடவை மேலே கீழே போயிட்டு வருதான். அதுதான் அந்த எனர்ஜியை மெஷர் பண்றது தான் ஃப்ரீக்வன்சி. இதுதான் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். அப்போ நம்ம யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம் சொல்றோம். ஆனா ஆட்டம்குள்ள இருக்குன்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். அப்ப நம்ம வந்து எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், எனர்ஜி பீயிங். ஹியூமன் பீயிங் தான், பட் வி ஆர் ஆல் எனர்ஜி பீயிங். எந்த ஒரு மேட்டர் எடுத்தாலும் நீங்களே தெரியும், அது மனுஷனா இருக்கட்டும், ஒரு இலையா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், 10 வண்ணத்து பூச்சா இருக்கட்டும், எந்த ஒரு ஐட்டத்தை எடுத்தாலும் அதை சுத்தி ஒரு ஒளிபட்டம் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த பொருளுக்கு மேல இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எல்லாத்தையும் நம்ம காமனா என்ன சொல்லலாம் அப்படின்னா மேட்டர். அது மனுஷனா இருக்கட்டும், மற்ற எதுவா இருந்தாலும் அது நம்ம டோட்டலா என்ன ஒரு கேட்டகரியில கொண்டு வந்தா எல்லாமே மேட்டர் தான். மேட்டர் எதனால் ஆக்கப்பட்டதுனாக்கா ஆட்டம். அந்த ஆட்டமோட எலமெண்ட், அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஆட்டம், எலக்ட்ரான், நியூட்ரான் போட்ட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அது உயிருள்ள இல்ல அதுல வந்து உயிருள்ளாத எல்லாமே அதுதான். ஏன்னா ஒரு பில்டிங் எதனால பில்டிங் பிளாக்ஸ், அந்த பில்டிங் எதனால கட்டப்பட்ட செங்கல். ஏன்னா அதுக்கு பில்டிங் பிளாக்ஸ் என்னன்னா செங்கல் தான் மெயின். அதே மாதிரி நம்ம உடம்பு எதனால கட்டமைக்கப்பட்டதுன்னா செல்லு. அப்போ செல்லுல தான் ட்ரில்லியன் கணக்கான செல் தான். அப்போ எல்லாமே என்னன்னா மேட்டர் தான். இப்போ அவர் லைஃப் இஸ் இன் அவர் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. நம்மளை பத்திய தகவல் எல்லாமே எங்கன்னா நம்மளை பத்தி இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு இருக்கு. இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்றது என்னன்னா நத்திங் பட் இட் இஸ் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுனா என்ன அப்படின்னா நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், அந்த வேவ்ஸ், அதுதான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. குவாண்டம் ஃபீல்டுல அதை இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்னு சொல்றோம். இப்போ நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுல தான் இருக்கு. இததான் ஆரா அப்படின்னு யோகி பிலாசபில சொல்றாங்க. திஸ் எனர்ஜி ஃபீல்டு, நம்ம சுற்றி இருக்கிற அந்த எனர்ஜி ஃபீல்டு தட் கான்ஸ்டன்ட்லி ஜெனரேட்ஸ் எ ஃப்ரீக்வன்சி. நம்ம உடம்பு வந்து ஒரு ஆண்டனா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது எப்பவுமே ஒரு ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். என்ன ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணி அனுப்புதோ அதே மாதிரி உள்ள ஃப்ரீக்வன்சி வந்து மேட்ச் பண்ணி தான் நமக்கு இன்டென்ஷனா உள்ள வந்து இன்டியூஷனா உள்ள வந்து நம்ம ஆக்ஷன்ல இறங்குறோம். அப்ப எதெல்லாம் மேட்ச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான். நம்மளுடைய தாட்ன்றது எலக்ட்ரிக், ஃபீலிங்ன்றது மேக்னெட்டிக்.
இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் அதிர்வுகளாக மாற்றப்பட்டு சர்டன் ஃப்ரீக்வன்சில பிரபஞ்சத்தை நோக்கி போகும் பொழுது அதே மாதிரி உள்ள ஒரு ஃப்ரீக்வன்சியை அட்ராக்ட் பண்ணி தான் நமக்கு வருது. என்னெல்லாம் அட்ராக்ட் பண்ணோம்? இட் மே பி ஆப்ஜெக்ட்ஸ், ஐடியாஸ், பிலீஃப்ஸ், ஈவெண்ட்ஸ், ஈவன் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ. பட் இதுதான் இது வந்து கிர்லியன் கேமரா அப்படின்றது. நான் வந்து 2018 இருந்து இந்த கிர்லியன் போட்டோகிராஃபி அப்படின்ற போட்டோகிராஃபி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரைட் ஃப்ரம் 2018. கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேல பார்த்தேன். அதுல எடுத்த ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் தான் இது. இதுதான் வந்து ஆரான்னு சொல்லுவாங்க. ஆரா யூஸ் கம்போஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். தீஸ் ஆர் இம்பாக்டட் பை அவர் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், சர்க்குலேஷன், மெட்டபாலிசம், தாட் ப்ராசஸ், வேல்யூஸ், இன்டென்ஷன்ஸ், எமோஷன்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ் எக்ஸெட்ரா. இப்ப நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற அந்த எனர்ஜி ஃபீல்ட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்ஏன்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஜெனரேஷன் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே செல்லுலார்ல இருக்கிற டிஎன்ஏல தான் டீகோடிங் ஆயிருக்கு. எல்லாமே கோடிங்ல இருக்கு. எல்லாமே ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அதுதான் இருக்கு. அது நம்மளுடைய பேரண்டோ இல்ல கிராண்ட் பேரண்டோ இல்ல முன்னோர்களோ இந்த தாட் எல்லாமே அதுலதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லைஃப் தீவ்ல நம்ம கிரியேட் பண்ற தாட்டு, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், மெட்டபாலிசம் எல்லாமே அதுதான். அதுதான் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல. அதுல என்ன இருக்கோ அதுதான் இதுதான் மேட்ரு, பிசிக்ஸ். Albert Einstein once said, "Everything in life is vibration. The laws of nature state that everything has a vibration. Everything is made up of atoms, and these atoms are in a constant state of motion. Depending on the speed of these atoms, matter can appear as a solid, liquid, or gas. Sound is also a vibration, and so are thoughts. Everything that manifests in your life is there because it matches the vibration of your thoughts. We can change reality, it's proven, and achieve abundance through our thoughts. This is achieved simply by aligning our vibrations with those of the universe, a concept rich people are already aware of." இதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து எனர்ஜி இஸ் எவ்ரிதிங் இஸ் எனர்ஜின்னு சொல்லியிருக்காரு. நிகோலா டெஸ்லா அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் தி யூனிவர்ஸ், திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். இப்போ நம்மளும் யாரு அப்படின்னு பார்த்தா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இந்த பிரபஞ்சமும் எப்படி இருக்கு அப்படின்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். அப்போ அண்டத்துல உள்ளதான் பிண்டத்துல, பிண்டத்துல உள்ளதான் அண்டத்துல அப்படின்றது தெளிவா தெரியுதுங்க. ஃப்ரீக்வன்சி நான் சொன்னேன். அந்த ஃப்ரீக்வன்சியை பத்தி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நம்ம எல்லாம் ஃப்ரீக்வன்சி இருக்கு. எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்வன்சி, நம்ம கரண்ட் ஏசி டிசி, அதுவும் ஒரு ஃப்ரீக்வன்சி தான். ஏன்னா அது ஒயர்ல வந்து ஃபோர்ஸா போற எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட் ஃப்ரீக்வன்சி. சவுண்டு ஃப்ரீக்வன்சி, ஆடியோ. இப்போ நான் பேசுறேன், இந்த சவுண்டு வேவ்ஸா தான் வருது. இந்த வேவ்ஸ் தான் ஒரு ஃப்ரீக்வன்சியா போகுது. அது நீங்க கேட்கும் போது அது டீகோட் ஆகி உங்களுக்கு சவுண்டு வருது. இதுவும் ஆடியோ, அல்ட்ரா சவுண்ட். அந்த லைட்டும் ஒரு ஃப்ரீக்வன்சி தான். வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி, நம்ம மாலிகுலர், ஆட்டமிக் எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். ஈவன் நம்ம பிரெயின் வேவ் ஃப்ரீக்வன்சி, பிரெயின் வேவ் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃப்ரீக்வன்சி வந்து பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். உதாரணத்துக்கு ரேடியோ. இந்த ரேடியோவை நீங்க பார்ப்பீங்க, எஃப்எம் இருக்கு, ஏஎம் இருக்கு, ஏஎம், எஃப்எம். Radio works based on the frequency. Similarly, we are also receiving everything based on the vibration that we emit. நம்ம எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அப்படித்தான் நடக்கும். இப்போ வந்து எஃப்எம் ரேடியோவில் நீங்க ஒரு பாட்டு கேட்கணும், அதுவும் சூரியன் எஃப்எம்ல கேட்கணும் அப்படின்னா அதற்குண்டான ஃப்ரீக்வன்சி என்னன்னா 93.5. அந்த 93.5 நீங்க டியூன் பண்ணா, நீங்க உங்களுடைய செட்ல டியூன் பண்ண உடனே அது மேட்ச் ஆன உடனே அதுக்கு உண்டான கண்டென்ட்டை ஆடியோவா நீங்க கேட்குறீங்க. அது உங்களுக்கு வேண்டாம், வேற ஸ்டேஷன் வேணும் கேட்கணும் அப்படின்னா ரேடியோ மிச்சில கேட்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98.3. அதை நீங்க டியூன் பண்ணினா அதுக்கு உண்டானதை நீங்க கேட்குறீங்க. எப்படி வந்து ரேடியோ இந்த டியூன் அதே மாதிரி நமக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. நம்ம பாடியும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. நம்ம நினைக்கிற எண்ணங்களுக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் தான் வேலை செய்யும். இப்போ ஒரு கேண்டு ஃபுட் எடுத்தோம்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன பார்த்தீங்கன்னா 0 மெகாஹெர்ட்ஸ். இதே ஒரு பன் பட்டர் ஜாம் எடுத்தோம்னா 5 மெகாஹெர்ட்ஸ். அதே ஹெல்த்தி ஹியூமன் பாடி, நம்ம பாடியை ஹைட்டு வெயிட் எல்லாம் சொல்றோம். அது மாதிரி நம்முடைய பாடியோடைய ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி லெவல் எவ்வளவு அப்படின்னா 60 to 72 மெகாஹெர்ட்ஸ். அதே ரோஸ் எசென்சியல் ஆயில் அப்படின்றதனுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளவுன்னா 320 மெகாஹெர்ட்ஸ். அதே நீங்க எமோஷன் ஆஃப் ஜாய், ரொம்ப சந்தோஷமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது வெளிப்படுத்துற ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 மெகாஹெர்ட்ஸ்.
அப்போ துக்கமா இருந்தா என்ன வெளிப்படுத்தும் அப்படின்னா 20 தான் வரும். அப்போ ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சியா இருந்தாக்கா உடல்நிலை பாதிக்கும். இப்போ இந்த ஆர்கன்லாம் பாருங்க, ஒவ்வொரு ஆர்கனும் நம்ம உடம்புல இருக்கிற தைராய்டோ, இப்ப லங்ஸோ, லிவரோ, கால் பிளாடரோ, அக்சென்டிங் கோலனோ, தைமஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் தான் வேலை செய்யுது. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு ஒரு சொல்றேன். இப்போ நீங்க பர்ஸை ஓபன் பண்றீங்க. பர்ஸ் எம்ப்டியா இருக்கு. அப்போ என்ன தாட் வரும்னா, ஐயோ பணம் இல்லை. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, பணம் இல்லையே, இந்த கமிட்மெண்ட்டை மீட் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கும் போது தாட் என்னவா இருக்கு? பணம் இல்லை. ஃபீலிங் என்னவா இருக்கு? ஒரு மணி ஸ்கேர்சிட்டி. அப்ப இந்த மாதிரி மணி ஸ்கேர்சிட்டியான ஃப்ரீக்வன்சியை நீங்க எமிட் பண்ணும்போது நீங்க எதை அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னா இதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இருக்கிறதும் போயிடும். அப்போ அதே நீங்க பர்ஸை ஓபன் பண்ணும்போது பர்ஸ் நிறைய இருக்கணும்னா உங்க எண்ண ஓட்டம் என்ன ஆகுன்னா, பர்ஸ் அபாண்டன்ஸ் நிறைய பணம் இருக்குப்பா. அப்போ உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்னன்னாக்கா பணம் நிறைய இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்தினா யூ அட்ராக்ட் மோர் மணி. இன்னையில இருந்து என்ன பண்ணுங்க, இந்த ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பணத்தை பர்ஸை திறந்து பணம் இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா பணம் வராது. இருக்கிறதும் போயிடும். அப்ப பணம் வேணும் அப்படின்னா இருக்கிற மாதிரி நீங்களுடைய எண்ணம் எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி தான். அப்ப நீங்க எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்களோ அதுக்கு ஒத்த உணர்வுகளை தான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. அதனால நீங்க உங்களுடைய தாட் வந்து ரொம்ப கரெக்டா பார்த்து பண்ணணும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 74% இந்தியன் சஃபரிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். இதுல வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல நீங்களே பாக்குறீங்க இந்த கிளிப்பை. எதனால அதெல்லாம் பாத்தீங்கன்னா சொசைட்டில இப்ப இருக்கிற பெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். ஏன்னா விலங்குகளுக்கு 3 வேலை தான். ஒண்ணு சாப்பிடணும், தூங்கணும், இனப்பெருக்கம் பண்ணணும். மனுஷனும் ஒரு சோசியல் அனிமலா இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவனுக்கு எல்லாமே அவனும் அதே மாதிரி தான் இருந்தான். ஆனா எப்போ மனுஷன் வந்து ஆசைப்பட ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை சாப்பிடணும், தூங்கணும், இனப்பெருக்கம் பண்ணணும், இது இல்லாம இஎம்ஐ கட்டணும், வீடு கட்டணும், பசங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னும் போது இந்த ஆன்சைட்டி டிசார்டர் ஆகும்போது எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால உடம்புல அதுவும் உடம்புல இருக்கிற சக்கரங்கள் இருக்கு. அதை பத்தி நான் சொல்லுவேன். அது அலைன்மெண்ட் மாறும் பொழுது இதனால நம்மளுக்கு என்ன ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சியை நம்ம அட்ராக்ட் பண்ணாததுனால நம்ம தொடர்பு எல்லைக்கு போயிட்டதால டிப்ரெஷன், ஆன்சைட்டி, லேர்னிங், கான்சன்ட்ரேஷன் இஷ்யூ, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், பெயின், இன்ஜுரி, இன்சோமினியா, எக்ஸாஷன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் ஒர்க், ஹோமோ, ஹார்மோனல், அலர்ஜி இஷ்யூஸ், லாஸ் ஆஃப் டைரக்ஷன், அன்வர்த்தினஸ், ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ், ஜாப் லாஸ், இது எல்லாமே வந்து சேருது. என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். பட் என்ன பண்றது இதுல இருந்து? இந்த மாதிரி விஷயத்தினால நமக்கு என்னெல்லாம் வருது? யூ கேன் எலிமினேட் தி சஃபரிங். என்னென்னலாம் சஃபரிங் இதனால? உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, பணத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை. அப்ப இதுல இருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கா? ஹவு கேன் தீஸ் பெயின் பாயிண்ட்ஸ் டு பி அட்ரஸ்ட் அண்ட் ரிசால்வ்டு? எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியும்? எல்லாருக்குமே சொசைட்டில பெயின் இல்லாம இல்ல. ஏதோ ஒரு வகையில அவங்க சஃபர் ஆகி தான் இருக்காங்க. ஒன்னு ஹெல்த்ல ப்ராப்ளம், இல்ல வெல்த்ல ப்ராப்ளம், இல்ல ஹாப்பினஸ்ல ப்ராப்ளம். பட் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழியே இல்லையா? இல்ல அதுக்கு என்னதான் விமோச்சனம்? இல்ல கடைசி வரைக்கும் இப்படியே விதி நினைச்சு இருக்க முடியுமா? இதை சரி பண்றதுக்கு வழி இருக்கா? இருக்கு. எது மூலமா? நான் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஃப்ரீக்வன்சி இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அண்ட் ஹி ஹஸ் ரிட்டன். இது பிசிக்ஸ். இப்போ உடம்புல ப்ராப்ளம் நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே உடம்பு தான். என்ன உடம்புனா பிசிக்கல் பாடி கண்ணால பாக்குறது. ஆனா 3300 வருஷத்துக்கு முன்னாடி ஆயுர்வேதிக்ல நம்ம யோகி நம்மளோட சித்தர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம உடம்பு வந்து 5 லேயரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடிக்கு என்ன தேவைப்படுதுன்னா எனர்ஜி தேவைப்படுது. அதுதான் பிராணா எனர்ஜி. இந்த பிராணா எனர்ஜி தான் பஞ்சபூதங்கள் வழியா கிடைக்குது. இந்த எனர்ஜி இந்த பிசிக்கல் பாடியில இருக்கிறதால தான் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடந்து அது மூலமா நம்மளுடைய 5 சென்சாரி பிரெயினோட இன்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 சென்சாரி என்னன்னா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, டச். இந்த 5 சென்சாரி மூலமா சுத்தி உள்ள இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்றோம். பிரெயின் ரிசீவ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ற அவுட்புட் தான் தாட்டு. இந்த கலெக்ஷன் ஆஃப் தாட்டு தான் மைண்டு. இது மைண்டு பாடி. அடுத்து இந்த மைண்ட்ல நினைக்கிறது எல்லாமே நம்ம செய்ய முடியுமான்னா ஒரு சிலது பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். இது சரியா தவறா அப்படின்னு பார்க்கறதுக்கு காமன் சென்ஸ் வேணும். அப்போ அங்க அறிவு வேணும். அங்க இன்டெலெக்சுவல் பாடி. அந்த இன்டெலெக்சுவல் பாடி எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நம்மளுடைய பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ் பேரண்ட் மூலமா, டீச்சர்ஸ் மூலமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, மீடியா மூலமா, வேரியஸ் சோர்ஸ் மூலமா நம்ம அறிவை டெவலப் பண்றோம். இது இன்டெலெக்சுவல் பாடி. அதுக்கப்புறம் இருக்கிறது பிளிஸ் பாடி. இதுதான் வந்து 5 லேயர்ஸ் ஆஃப் பாடி. பிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி, மைண்ட் பாடி, இன்டெலெக்சுவல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி. இதை யோகி கிளாசிக்கல ஆயுர்வேதிக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்னமய கோஷா,
பிராணமய கோசா, மனமய கோசா, விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசான்னு சொல்றாங்க. பட் இந்த கெமிஸ்ட்ரி வேர்ல்டுல நமக்கு வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனை, வலி ஏதாவது உடம்புல பிரச்சனை, நோய் ஏதாவது இருந்தா நம்ம எங்க போறோம்னா டாக்டர் கிட்ட போறோம். அலோபதி டாக்டர். அலோபதி டாக்டர் அவர் பார்த்துட்டு டயக்னோஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா மாத்திரை மருந்து கொடுக்குறாரு. கொடுக்கறத நம்ம சாப்பிடுறோம். சாப்பிட்டது என்ன ஜீரணமாகி நேரா பிளஸ் ஸ்ட்ரீம்ல கலந்து சக்தியா ஃப்ரீக்வன்சியாவே போகுது எங்க செல்லுக்கு. இது கெமிஸ்ட்ரி வேர்ல்டு. பிசிக்ஸ் வேர்ல்டுல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டாவே ஃப்ரீக்வன்சியை டைரக்டாவே செல்லுல இருக்க போகுது பிசிக்ஸ். ஏன்னா பிசிக்ஸ் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அடிப்படையிலையும் வேலை செய்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அதுக்கு வந்து நோபல் பரிசே கொடுத்துருக்காங்க 2020. இப்ப சயின்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சி மூலமா நம்மள வந்து ஹீல் பண்ணலாம். நம்ம அலைன்மெண்ட் கரெக்டா இல்ல, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகல, நம்ம சரியா இல்ல, சரி நான் இப்பதான் தெரிஞ்சு இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு. ஆனா இதெல்லாம் தெரியாம போச்சு. பட் இருந்தாலும் நான் இப்போவாது நான் சரியாகணும், சரி பண்ணிக்கணும். அதுக்கு என்ன ரிசோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஹீலிங் மூலமா நம்மள சரி பண்ணிக்கலாம். இப்ப ஃப்ரீக்வன்சியை பத்தி ஒரு வீடியோ பாருங்க. One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything. All our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. எஸ், ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய ஆவரேஜ் பாடியோட ஃப்ரீக்வன்சி ஏற்கனவே சொன்ன 60 to 72 மெகாஹெர்ட்ஸ். அது 58 வரும் பட்சத்தில் ஒரு ஃபீவர், ஃப்ளூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே இன்னும் கம்மியா 35 அடிப்போது கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி எப்பவுமே எப்படி வச்சுக்கணும்னா ஹையர் ஃப்ரீக்வன்சியா வச்சுக்கணும். பாசிட்டிவா இருக்கணும் இன்னும் சொல்ல போனா. ஓகே, பட் இந்த ஃபீல்டை பத்தி அனலைஸ் பண்ணி குவாண்டம் பத்தி யாரை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா ஜெர்மன்ல ஒரு சயின்டிஸ்ட். அவர் பேர் வந்து மார்க்கஸ் மிக்கோ. பட் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா மை லைஃப் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. நம்மளை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்க இருக்குன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் தான் எல்லாமே இருக்கு. பட் இவர் வந்து குவாண்டம் ஃபீல்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்து அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருனாக்கா இவர் வந்து இப்போ நிறைய விஷயங்கள், நிறைய குவாண்டம் பத்தி நடக்கிற டவுட் இதெல்லாம் எங்க போய் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு எங்க வந்தாருன்னா இந்தியாவுக்கு தான். இந்தியாவில் வந்து ரிஷிகேஷ்ல இருந்து நம்மளுடைய வேதங்கள், ஆயுர்வேதிக், நம்ம உபன்யாசி எல்லாமே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னும் சொல்ல போனா அவர் வந்து ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா அந்த இஸ்கான்ல வந்து ஒரு மாங்காவே இருந்து செயல்பட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதனால ஒரு மனுஷனுடைய ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இல்லாம போறதுக்கு என்ன காரணம், என்ன ஃப்ரீக்வன்சி மூலமா எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத பத்தி அவர் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஜெர்மனுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஜெர்மன்ல கம்பெனி ஆரம்பிச்சு அவர் முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு மிஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வெவர் டெக்னாலஜி, செல்லுலார் ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட். அதாவது என்ன பண்ணணும், நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி அனலைஸ் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுதான். இதனுடைய மிஷினுடைய காஸ்ட்டே எவ்வளவு பார்த்தீங்கன்னா 50 lakhs to 80 lakhs. இந்த மிஷின் வந்து கிட்டத்தட்ட 55 கண்ட்ரில இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணும் இந்த மிஷின்னாக்க இங்க பாருங்க, இங்க மானிட்டர் இருக்கு. ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்றாரு. இந்த ஒயிட் பாக்ஸ்ல தான் ஃப்ரீக்வன்சி கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இந்த எலக்ட்ராய்டுடைய அவர் என்ன பண்றாருன்னா அனலைஸ் பண்றாரு. இந்த பிசிக்கல் பாடியில அனலைஸ் பண்ணி என்ன ஆர்கன் எல்லாமே வந்து ஆப்டிமலா இருக்கா, ஃப்ரீக்வன்சி கரெக்டா இருக்கா, இல்ல ஃப்ரீக்வன்சி சரியா லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கா,
இல்ல இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி தான் அது இருக்கா அப்படின்றத அதை கண்டுபிடிச்சு அதை ஹார்மோனைஸ் பண்றதுக்கு எந்த ஃப்ரீக்வன்சியை அனுப்பணும் அப்படின்றது தான் இந்த டாக்டர் வந்து பண்றாங்க. பட் இந்த ட்ரைன்டு டாக்டர்ஸ் தெரபிஸ்ட் தான் இந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும் கிளினிக்ல. பட் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட. ஒரு சிட்டிங்கே வந்து கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் கிட்ட செலவாகும். பட் மார்க்கர்ஸ் என்ன திங்க் பண்ணாங்க, எல்லாருக்கும் இது அஃபோர்டபுளா இருக்கணும், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதால. பட் இது அதுக்காக எல்லா டாக்டரும் எல்லாருமே டாக்டர் படிச்சவங்க தான் யூஸ் பண்ண முடியும். எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆச்சுன்னா, கம்ப்யூட்டர் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா பெரிய கம்ப்யூட்டர் ஒரு ரூம் ஃபுல்லா. அதை யார் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ஒன்லி இன்ஜினியர்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பார்த்தா கம்ப்யூட்டரை எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எப்படி ஒரு சுலபமா ஒரு ஆக்சசபிளா அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு எப்படி கம்ப்யூட்டர் வந்ததோ, அது ஒரு இன்ஸ்பயர்டா வச்சுட்டு மார்க் சுமிக் என்ன பண்ணாருன்னா, எல்லாரும் பயன்படுத்தணும், அது சாதாரண மக்களும் அதை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக 2017ல அவர் கண்டுபிடிச்ச டிவைஸ் தான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஹீலி டிவைஸ். இந்த டிவைஸ் தான் 2017ல வந்து அவர் கொண்டு வந்தாரு. அந்த அந்த கிட்டத்தட்ட 80% ஆஃப் ஒர்க் அந்த அந்த டைம் வேவர் டிவைஸ் என்ன பண்ணுமோ அதே மாதிரி 80% ஒர்க் இதை பண்ணக்கூடிய அளவு கொண்டு வந்துட்டார். இதை ஃபர்ஸ்ட் அவர் எங்க லான்ச் பண்ணாருன்னா ஜெர்மனியில் லான்ச் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் எங்க பண்ணாருன்னா 2020ல தான் இந்த டிவைஸ் 2020ல இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த டிவைஸ் வந்து எவ்ரி ஹாஃப் அன் அவர் ஒன் டிவைஸ் இஸ் சோல்டு. பட் இந்த நியூ ஹீலிங் டெக்னிக் பவர்ட் பை ஏஐ டெக்னாலஜி. ஹீலிங்ன்றதுனா தட் இஸ் ரெவல்யூஷனரி வெல்னஸ் டிவைஸ். இட் இஸ் ஃப்ரம் ஜெர்மனி தட் யூசஸ் ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜி டு harmonize the body and mind. It supports emotional and physical well-being through personalized frequency program. நம்ம உடம்புக்கு என்ன ஃப்ரீக்வன்சி தேவைப்படுதோ அந்த ஃப்ரீக்வன்சியை ஏஐ டெக்னாலஜி மூலமா Healy is new. Healy is revolutionary. And Healy is extremely versatile. This little game changer is the first smartphone controlled wearable that lets you easily support yourself in all important areas of your life with the use of frequencies. Healy analyzes the frequencies you need right now. Then the smart wearable applies finest currents and individualized frequencies to your body via its electrodes, exactly where balances are to be strengthened or imbalances repaired. Fitness, beauty, health or soul. The Healy, over 140 programs for what you, your body and your cells need. Every single cell in our body is a small power plant that constantly produces energy. One thing is particularly important for this, the natural cell membrane voltage. And this is where the Healy comes in. With Nuno Nina's Gold Cycle programs that focus on bringing your cells into a natural balance. Healy also has suitable programs for many other applications on board. Programs for treatment of headache or back pain, but also for learning disabilities, concentration or exam anxiety. The Healy can even help you with burnout, depression, sleep disorders and stress. The Healy Beauty programs can help you with skin problems, wrinkles or wounds. In sports, the Healy shall promote performance enhancement, muscle building and regeneration, and even help with weight loss. At home, on the road, in your spare time or at work. In our opinion, health begins with a good balance in all areas of life. This is what Healy stands for. State-of-the-art medical technology made in Germany for all people. Based on the experience of 1,500 therapists worldwide, the result of working with 500,000 patients. Healy, for me and for you and for everyone. இதுதான் அபவுட் ஹீலி ப்ராடக்ட். ஒரு மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் ப்ராடக்ட் ஒன்று வருது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து அப்ரூவல்ஸ்லாம் எல்லாமே உண்டு. கிட்டத்தட்ட இது வந்து 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீலி டிவைஸ் பிளஸ் கண்ட்ரோல்டு பை மொபைல் ஃபோன். அது ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்கலாம், இல்லை ஐஃபோன் மொபைலாக எது ஒன்றா இருக்கலாம். பட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கன்னா கிளவுட்ல ஸ்டோர் ஆகி எல்லாமே கிளவுட்லேருந்து டவுன்லோட் ஆகி தான் ஏஐ டெக்னாலஜி மூலமாக பண்ணுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை தான் ரீட் பண்ணுது. தி ஃப்ளோ ஆஃப் லைஃப் எனர்ஜி கனெக்டிங் மைண்டு பாடி சோல் கனெக்ட் பண்ணுறது அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி தான்.
இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிராணான்னு சொல்லுவோம் இந்தியாவில். பட் இதில் சைனீஸ்ல சி, ஜாப்பனீஸ்ல கியூ அப்படின்றத பிராணா எனர்ஜி சொல்லுவாங்க. பட் இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஹீலி என்ன பண்ணோம் அப்படின்னா, திஸ் ஹீலி டிவைஸ் இது குவாண்டம் சென்சார். இந்த குவாண்டம் சென்சார் என்ன பண்ணுன்னா, இது அனலைஸ் பண்ணுது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்றது தான் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் அரௌண்ட் அவர் பாடி. அதை அனலைஸ் பண்ணி அதுல இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி ஏதாவது இருக்கு அப்படின்னா, அதுக்கு பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி என்னவோ அந்த பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை இது டிரான்ஸ்மிட் பண்ணுது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கு. ஒன்று டிஸ்டன்ஸ் மூலமாகவும் பண்ணலாம். ரெண்டாவது பிங்க் ஆப். இதெல்லாமே என்னன்னாக்கா ஒரு ஆப்பாக தான் இருக்கு. மொபைல் ஃபோனில் ஆப்ல தான் யூஸ் பண்ணுவோம். அது கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ப்ளூ ஆப் அப்படின்றது டிஸ்டன்ஸ் மூலமா பண்ணலாம். பிங்க் ஆப்ன்றது டைரக்டா மைக்ரோ கரண்ட், அதாவது இண்டிவிஜுவலைஸ்டு மைக்ரோ 100 வருஷமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவலைஸ்டு மைக்ரோ கரண்ட் மூலமா செல்லுலார் லெவல்ல வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி பர்சனலைஸ் ஃப்ரீக்வன்சியை பண்ணலாம். அப்ப இண்டிவிஜுவலைஸ்டு மைக்ரோ ஃப்ரீக்வன்சி மூலமா என்ன ஆகுதுன்னா, இப் தி ஃப்ரீக்வன்சிஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு யூ நீட் ரைட் நவ், இது அனலைஸ் பண்ணுது. உங்களுடைய பாடிக்கு டோட்டலா எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி தேவைப்படுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சியை தான் டெலிவர் பண்ணுது. இண்டிவிஜுவல் மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் டு ஹார்மோனைஸ் தி பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. இது நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை ஹார்மோனைஸ் பண்றதுக்கு தான் இந்த IMF யூஸ். பட் இதனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லுலார் லெவலில் இருக்கிற அமினோ ஆசிட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது 40% இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த செல்லுலாருக்கு உண்டான புரோட்டீன் சிந்தசிஸ் அது வந்து ஒரு 70% இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்ம செல்லுலார்ல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா அதுதான் ரிசீவ் பண்ணது, கார்போஹைட்ரேட் ரிசீவ் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது. அதுதான் ஏடிபி, அடனோசின் ட்ரைபாஸ்போர்ட் ஸ்டோர்ஸ் ட்ரைபாஸ்போர்ட் சொல்ற அந்த ஏடிபியை தான் கன்வெர்ட். இதுதான் வந்து நம்மளுடைய நாள் ஃபுல்லா நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு இதுக்கு தான் 500% இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இதை பத்திய வந்து செல் மெமரின் பொட்டன்ஷியலை பத்தி சயின்டிஸ்ட் அனலைஸ் பண்ணி போட்டு பாருங்க. நம்மளுடைய பாடியில இருக்கிற நம்ம ட்ரில்லியன் கணக்கான செல்லு, அந்த செல் மெமரின் வோல்டேஜ் பாருங்க. அந்த வோல்டேஜ் வந்து -90 to -70 இருக்கும்போது தட் இஸ் த யங் ஹெல்த்தி செல். அதே நம்மளுடைய செல்லு வந்து கொஞ்சம் -70 இருந்து கொஞ்சம் -70 to -50 அந்த ரேஞ்ச் வரும்போது என்னன்னா, ஒன்னு ஏஜிங் இல்லைன்னா சிக்கு செல்ல அதை டிபெண்ட் பண்றாங்க. அது மாதிரி பெயின் வந்தாலோ இல்ல உடனே இன்ஃபிளேஷன் ஆகினாலோ இது மாதிரி வேரியஸ் செல்லுலாருடைய வோல்டேஜ் குறைய குறைய டிசீஸ் ஆகலாம். அதே வந்து கிட்டத்தட்ட -15 பார்த்தா அது அது கேன்சர் லெவலுக்கே வரும். பட் செல்லுலாருடைய வோல்டேஜ் கம்மியாகிறதுக்கு என்னவா ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து நம்ம எப்பவுமே திங்க் பண்ற நம்மளுடைய தாட் நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் அது லோ ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்றதால அது ஒரு ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஹையா, சந்தோஷமா இருந்தா ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கும், அப்போ வோல்டேஜ் நல்லா இருக்கும். இன்னொரு ஃபேக்டர் என்ன, அந்த செல்லுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்கல அப்படின்னாலும் அந்த வந்து செல்லு வந்து கரண்ட் வந்து ஓவா இருக்கும் போதும் பிரச்சனை ஏற்படுது. இதை IMF மூலமா பண்ணலாம். இந்த சயின்ஸ் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 மில்லியன் அப்ளிகேஷன் இருக்கு. 50 கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. 2500 ப்ரொஃபஷனல் மேல. நாட் ஓன்லி மார்க்கஸ் மீக், அவருக்கு பேக் எண்ட்ல வந்து நிறைய ஹோலிஸ்டிக் அட்வைசரி போர்ட் இருக்கு. எல்லாமே செலிபிரிட்டி, அவங்க எல்லாமே வந்து இப்போ ஃப்ரீக்வன்சி தெரபிஸ்ட், சயின்டிஸ்ட் எல்லாமே பின்னாடி இருந்து பண்றாங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எல்லார் கையிலும் எப்படி மொபைல் போனுக்கோ அது மாதிரி ஃபியூச்சர்ல எல்லார் கையிலும் இந்த மாதிரி இந்த டிவைஸ் வந்து எல்லார் கையிலும் இருக்கும். எந்த ஒரு இதுவாக இருந்தா அது பிசிக்கல் சேலஞ்சோ இல்லை எமோஷனல் சேலஞ்ச் எதுவாக இருந்தாலும், பட் இந்த ஈலி டிவைஸ் மூலமா நம்மளை வந்து ஃப்ரீக்வன்சியை ஹார்மோனைஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னா ப்ராப்பரா சர்டிஃபிகேட் இதுக்கு இருக்கு. இப்போ ஈலி இஸ் ஏ கிளாஸ் 2 மெடிக்கல் டிவைஸ் ஃபார் லோக்கல் பெயின் ரிலீஃபுக்காக சர்டிஃபிகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரில யூஸ் பண்ற சர்டிஃபிகேஷன் இதெல்லாம். பட் என்னெல்லாம் பண்ணலாம்னா இந்த பிசிக்கல், மென்டல், எமோஷனல், மெரிடியன், சக்கராஸ், லேர்னிங், பியூட்டி, ஃபிட்னஸ், வெல்த், கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப், ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்துக்குமே இந்த ஹீலி டிவைஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெமோ ஒன்று காட்ட போறேன். என்ன டெமோ காட்ட போறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய பிசிக்கலா நமக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனைனா நம்ம டாக்டர்கிட்ட போனா டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, பிசிக்கல் பாடியில ப்ராப்ளம் போது அவர் பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்றாரு. அந்த பிளட் டெஸ்ட்டை வச்சு அவர் டயக்னைஸ் பண்ணி என்னன்றதை மாத்திரை வந்து கொடுப்பாரு. பட் நம்மளுடைய சூட்சமா உடம்புல இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுதான் வந்து 6 சக்கரா ரிப்போர்ட். இதை ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் மூலமா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல நம்மளுடைய தாட் பேட்டர்ன், நம்மளுடைய எண்ண உணர்வுகள் எப்படி இருக்குன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. இப்போ உங்களை கேட்டா எனக்கு நல்லதா இருக்கேன், இல்லை மற்றவங்களை கேட்டாலும் இப்போ நல்லவர் நல்லவன். ஆனா உண்மையிலேயே
உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல உங்க தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு டெமோ மூலமா உங்களுக்கு லைவா உங்களுக்கு வந்து காட்ட போறேன். என்ன காட்ட போறேன்னா, இதுக்கு யாராவது இப்ப ஒரு வாலண்டியர்ஸ கூப்பிட்டு பண்ணலாம். பட் அவங்கள பத்திய பர்சனல் விஷயத்த பப்ளிக்கா சொன்னா நல்லா இருக்காது அப்படின்றதால, ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற கிளையன்ட், அந்த கிளையன்ட்டோட ரிப்போர்ட்ட மறுபடியும் உங்க கண்ணு முன்னாடி அனலைஸ் பண்ணி பண்ணலாம். இது டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் பண்ணலாம், நேர்ல வந்தாலும் பண்ணலாம். இப்ப நான் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காட்ட போறேன். இந்த ஹீலி ஆப் புரோகிராம் மூலமா, இந்த ப்ளூ ஆப்ன்ற புரோகிராம் மூலமா, இப்ப அது டவுன்லோட் ஆகுது எல்லா டேட்டா பேஸும். ஏன்னா என்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ் எல்லாமே கிளவுட்ல இருக்கு. அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுது. இப்ப நான் என்ன பண்றேன், புதுசா ஒரு கிளையன்ட், அதாவது ஏற்கனவே இருக்கிற கிளையன்ட்ட தான் நான் வந்து இப்போ ஆரா சக்கர அனலைஸ் பண்ண போறேன். இப்ப ஏதாவது ஒரு கிளையண்ட்ட எடுத்துக்கலாம். யாராவது ஒருத்தர எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு யார எடுத்துக்கலாம்? நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஓகே, 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 ஓகே. இப்போ ஒருத்தர எடுத்துக்கிறோம். இப்போ இவருடைய டேட்டா பேஸ் இங்க வந்துச்சு. இவரோட எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ இவருடைய ஆரா சக்ரா எப்படி இருக்கு அப்படின்றத நான் அனலைஸ் பண்ண போறேன். இவர பத்திய தகவல் எல்லாமே நான் இங்க கிரியேட் பண்ணிட்டேன். ப்ரொஃபைல் அப்படின்றதுல அவர் பேரு, ஊரு எல்லாமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க பாத்துங்க ரெக்கார்ட் வைப்ரேஷன் இருக்கு. இது என்னன்னாக்கா எனர்ஜி சிக்னேச்சர். எப்படி நமக்கு வந்து ஃபிங்கர்ல வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு ரேகை இருக்கும், கண்ணுல எப்படி ரெட்டினா எல்லாருக்குமே யுனிக்குவா என்ன இருக்கோ, அது மாதிரி நம்மளுடைய எனர்ஜியும் யுனிக்குவா எல்லாருக்குமே இருக்கு. உலகத்துல 800 கோடி பேர் இருக்காங்க. 800 கோடி எனர்ஜி சிக்னேச்சர். இதுதான் எனர்ஜி சிக்னேச்சர். இதை நான் வந்து வைப்ரேட் பண்ணி அதை கேப்சர் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் டிஸ்டன்ஸாவே அவரை அனலைஸ் பண்றேன். என்ன அனலைஸ் பண்றேன்னா ஆரா அனலைஸ் பண்றேன். ஓகே, ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணல, அதனால ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிட்டேன். டிவைஸையும் ஆன் பண்ணியாச்சு. சிக்னல் கம்மியா இருக்கிறதால ரிட்ரீவ் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, வந்துருச்சு. ஓகே, இப்போ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் வந்து கனெக்ட் பண்றேன்.
ஓகே, வேற ஒருத்தர் எடுத்துப்போம். இப்போ இவருடைய ஆராவை நான் அனலைஸ் பண்றேன். நியூ ஆரா அனலைசிஸ். அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை வந்து இந்த குவாண்டம் சென்சார் வந்து அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் பண்ணி இப்போ அவருடைய ஆரா எப்படி இருக்குன்றதை காட்டு பாருங்க. இதுதான் வந்து அவருடைய ஆரா. அவர் உடம்ப சுத்தி இருக்கிற பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு 7 கலரா இருக்கும். இதுதான் ஆரா. எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா 63% தான் எனர்ஜி இருக்கு. ஆப்டிமல் எவ்வளவு அப்படின்னா 90 இருக்கணும். ஆனா எனர்ஜி 63 தான் இருக்கு. கிரவுன் சக்ரா. கிரவுன் சக்ரான்றது சகஸ்கரர் சக்ரா, தெர் இஸ் கனெக்ஷன் வித் யூனிவர்ஸ். பட் இந்த ஆன்மீக சக்ரா, ஸ்பிரிச்சுவல் சக்கரான்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு இருக்கு எனர்ஜி அப்படின்னா 93% இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேர்ட் ஐ சக்கரா அப்படின்றது ஆக்னை சக்கரா, அது வந்து 81% மிடில் இருக்கு. த்ரோட் சக்கரா அது வந்து ஹையா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா கம்யூனிகேஷன் எபிலிட்டி நல்லா இருக்கு அவருக்கு, 98% ஹை. அதுக்கப்புறம் ஹார்ட் சக்கரா, அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 50% அகேன்ஸ்ட் 90%. என்னவா இருக்குன்னா அவருக்கு ரொம்ப லோவா இருக்கு ஹார்ட் சக்கரா. பட் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா மேபி எமோஷனல் இம்பேலன்ஸு, ஏதாவது துன்பம், துயரம், துக்கம், கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். சோலார் பிளெக்ஸ் தன்னம்பிக்கை, அது எத்தனை பர்சன்டேஜ்னா 94% ஹை. சேக்ரல் ப்ளஸ்ன்றது கிரியேட்டிவிட்டி, கமிட்மெண்ட், ரிஸ்க் எடுக்கிறது, எமோஷனல், ப்ளஷர், செக்ஸ், இது எல்லாமே வந்து அந்த சக்கரா. அதனுடைய எனர்ஜி லெவல் எவ்வளோன்னா 10% தான் கம்மியா இருக்கு. ரூட் சக்கரா பாருங்க 69% லோ. ரூட் சக்கரா எதுக்கு அப்படின்னா சர்வைவல், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், ஃபினான்ஸ், பணம். பட் இது 69% லோவா இருக்கும்போது கண்டிப்பா அவருக்கு ஃபினான்சியல் ஸ்கேர்சிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ ஃபர்தரா என்ன பண்றேன், எந்தெந்த சக்கரெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கோ அந்த சக்கராவை இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி அவருடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கு, அந்த தாட் வந்து கான்சியஸ் மைண்ட்ல இருக்கா, இல்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கா, இல்ல அவர் இந்த லைஃப் தீம்ல கிரியேட் பண்ணதா, இல்ல இட் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் பேரண்டா, இல்ல கிராண்ட் பேரண்டா, இல்ல ஆன்சஸ்டரா, இல்ல கார்மிக் டாட்டான்றதை சொல்ல போறேன். எல்லாமே சொல்ல போதில்லை, என்னோட பர்சனல் இருந்தாலும் ஒண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்ஸ், தி பர்சன் இஸ் மோர் அண்ட் மோர் வில்லிங் டு அலோ க்ளோஸ்னஸ் ஸோ தே கேன் ரிலிங்குவிஷ் கண்ட்ரோல் மோர் அண்ட் மோர். இது பிரசண்டா அவர்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருக்கிற இந்த தாட். என்ன மாற்று தாட் இருக்கணும், ஐ அலோவ் இன்டிமேசி வித் அதர்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இன் மை இன்னர் கைடன்ஸ். ஸோ ஏதோ வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தினால ஒரு யாரையுமே ஒரு க்ளோஸா கிட்ட வச்சுக்கிறது இல்லை. அப்போ அவர் வந்து ஒரு இன்டிமேசில யார் மேலேயும் ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கு, அதுதான் துன்பமா ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குதால தான் அது வந்து பிரசன்ட் ஸ்டேட்ல காட்டுது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அவர் என்ன தாட் இருக்கணும் அப்படின்றதான் இந்த டிசைடு ஸ்டேட்ல காட்டுது. அப்போ என்ன வந்து நெகட்டிவ் தாட்டா இருக்கு, மேபி நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அது மேல இருக்கிற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 93% இருக்கு. இந்த தாட் இந்த தாட்டு எத்தனை பர்சன்ட் அவருக்கு ரிலவெண்டா இருக்குன்றது தான். அதுக்கப்புறம் இருக்குது அவருக்கு தெரிஞ்சிருக்கான்னு அவருக்கு தெரியல. அடுத்தது சேக்ரல் சக்கரால் பார்த்தீங்கன்னாக்கா தி இன்செக்யூரிட்டி ஆஃப் தி பர்சன் டு டேக் ஆன் பேரண்ட்ஹுட் அண்ட் தஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் நியூ லைஃப் இஸ் பிகமிங், அது பர்சனல் விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஹார்ட் சக்கரா, தி பர்சன் இஸ் அனேபிள் டு லவ் தெம்செல்வ்ஸ், தே திஸ் ரிகார்ட் தேர் ஹார்ட்ஸ் டிசையர். அவரையே அவர் விரும்பல, இப்போ என்னமோ வந்து ஏதோ ஒரு மனக்கசதான் இருக்காரு. அப்போ அதுக்கு மாற்று என்னன்னா ஐ லவ் மை செல்ஃப் அண்ட் லிவ் மை ஹார்ட்ஸ் டிசையர்ஸ், விருப்பத்துக்கு. இது இப்போ இந்த டிசைடு ஸ்டேட்னா நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து என்ன இருக்கணும், ப்ரெசன்ட் ஸ்டேட்ன்றது என்ன தவறா இருக்கு. அப்போ என்ன இருக்கணும்ன்றது தான் டிசைட் ஸ்டேட், அதான் அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷன் நார்மலா ஒரு அஃபர்மேஷன் நம்ம சொல்ல கான்சியஸா நம்ம சொல்ல இட் கோஸ் இன்டு சப்கான்சியஸ் லெவல். இந்த சப்கான்சியஸ் லெவல்ல எது இருக்குதோ, ஏன்னா கான்சியஸ் மைண்ட்ன்றது ரேண்டம் ரேம் அது, ஆனா சப்கான்சியஸ் மைண்ட்ன்றது ரோம் ரீட் ஒன்லி மெமரி. அதுல என்ன நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், தட் இஸ் வாட் வி அட்ராக்ட். அப்போ சப்கான்சியஸ்ல என்ன இருக்கோ தட் வில் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட். பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கோ தட் இஸ் வாட் வி அட்ராக்ட் ஃப்ரம் யூனிவர்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணா இந்த அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஃப்ரீக்வன்சியா கன்வெர்ட் ஆகி இந்த வைப்ரேட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது, ஸ்டார்ட் பண்றேன் ஒரு சாம்பிள். ஓகே, 1 மீட்டர் போயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த எங்கெங்கெல்லாம் டிசைடு ஸ்டேட் இருக்கோ அந்த டிசைடு ஸ்டேட்டோட மீனிங் என்னவோ தட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃப்ரீக்வன்சி. தட் ஃப்ரீக்வன்சி இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு இஸ் பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட். அப்போ பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல என்ன இருக்கோ தட் இஸ் வாட் ஈ கேன், அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சி, அதுதான் ஒரு ஆள் அட்ராக்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா வந்து ஒரு ஆறா அனலைஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்றதான் இந்த ப்ரோக்ராம் நான் சொல்லியிருக்கேன். இதை மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் என்னெல்லாம் இன்னும் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வேரியஸ் ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு சாம்பிள் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன்.
இன்னும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ராவை பத்தி நிறைய விஷயம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு சக்கராவும் ஈச் அண்ட் எவ்ரி சக்கரா ரெசோனேட் வித் சர்டன் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணி தான் நடக்கும். அது ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும்போது அதனுடைய பெனிஃபிட்ட நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அப்ப இதுலருந்து வெளிய வரதுக்கு நம்ம என்ன பண்ணோம், வேரியஸ் இருக்கு. இந்த 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 ஹீலி டிவைஸ் மூலமாவே கோல்டு சைக்கிள்னு ஒரு ப்ரோகிராம் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் டாக்ஸிக் என்ன நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் டாக்ஸிக் என்னவோ, அது எல்லாத்தையும் வந்து அத கிளியர் பண்றதுக்கு அந்த இத யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேற அடுத்தது வந்து பெயின் ப்ரோகிராம். உடம்புல ஏதாவது பெயின் இருந்தா, அந்த பெயின் ரிலீஸ் பண்றதுக்கு ஃப்ரீக்வன்சி மூலமா பண்ணலாம். பயோ எனர்ஜெட்டிக் ஹார்மோனைஸ் பண்றதுக்கு 1, 2 அப்படின்னு ப்ரோகிராம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபிட்னஸ்க்கு ப்ரோகிராம் இருக்கு. பியூட்டி அண்ட் ஸ்கில்லுக்கு ப்ரோகிராம் இருக்கு. ஜாப் ஸ்லிம் இருக்கு. மென்டல் பேலன்ஸ் நம்முடைய ம ம அது 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 சரி பண்றதுக்கும் ஃப்ரீக்வன்சி மூலமா அது ஸ்ட்ரெஸ்ஸோ, ஆங்ஸைட்டியோ அதெல்லாம் இருந்தா அதையும் சரி பண்ணலாம். படிப்பு, லேர்னிங் சரியா இல்ல அப்படின்னா, அதுக்கும் வந்து இந்த ப்ரோகிராம் யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி ப்ரோகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். மெரிடியன் 1 அக்குபஞ்சர். மெரிடியன் வந்து 12 மெரிடியன் பாயிண்ட் இருக்கு. எனர்ஜி எங்கேயாவது பிளாக் ஆச்சுன்னா, அந்த பிளாக்க வந்து ஃப்ரீக்வன்சி மூலமா கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பயோ எனர்ஜெட்டிக் வெசைட் இந்த மாதிரி வேரியஸ் ப்ரோகிராம். அது மட்டும் இல்லாம ஆரா அனலைஸ், கோச் அனலைஸ்ன்றது கோல். அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஜெம் ஸ்டோன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது என்ன இந்த இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு எந்த ஜெம் ஸ்டோன் தேவை. ஆஸ்திரேலியன் புஷ் ஃப்ளவர்னு இருக்கு. அப்புறம் பேஸ்ஃப்ளவர் மலர் மருத்துவம் அதுவும் இதுல இருக்கு. கரேஜுக்கு என்ன, கிரியேட்டிவிட்டி, ஹோமியோபதி, ஐச்சிங், பர்சனல் க்ரோத், சுவிட்சர்லாந்து சால்ட் இது மாதிரி வேரியஸ் ப்ரோகிராம் வந்து இருக்குங்க. பட் இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கேன் மூலமா பண்றது. இப்போ ஃபர்தரா நான் இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஃபர்தரா இந்த பிங்க் ஆப், ப்ளூ ஆப் இது 2த்தையுமே எப்படி வந்து உங்களுக்கு வந்து பிராக்டிகலா நான் ஒரு ஆறா சக்கரம் மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். மத்த விஷயங்கள ப்ளூ ஆப் மூலமாவும், பிங்க் ஆப் மூலமாவும் எப்படி வந்து ஃப்ரீக்வன்சிய நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம் இந்த டிவைஸ் மூலமா அப்படின்றத பிராக்டிகல் டெமோ வந்து மேடம் கலைவாணி உங்களுக்கு காட்ட போறாங்க. நான் ஓவர் டு மேடம் கலைவாணி. ப்ளீஸ் கோ ஆன். தேங்க் யூ சார். ஓகே. ஸோ இப்போ வந்து சார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா தியரிட்டிக்கலாக சொல்லிட்டாங்க. இப்போ இதில் வந்து பிங்க் ஆப் அண்ட் ப்ளூ ஆப்னு 2 இருக்கு. அது வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பிங்க் ஆப்பை வந்து பார்க்கலாம். ஸோ அதில் தான் வந்து நம்ம செல்லுலார் லெவலில் நம்மளுடைய செல்ஸுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஃப்ரீக்குவன்சியை நம்ம செலுத்துகிறோம். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஆப் அப்படின்றது. இதில் 229 ப்ரோக்ராம்ஸ் இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன். ஸோ இதில் 229 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ இதில் நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏரியா ஆஃப் சஃபரிங்ஸுன்றது சார் சொன்னாங்க இல்லையா, என்னென்னா பெயின், அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், மணி ப்ராப்ளம், அண்ட் தென் சக்ராஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதில் என்னென்னன்றது நம்ம மெயினாக பார்க்கலாம். இப்போ இப்போ முக்கியமாக பாடி பெயின் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து லோக்கல் ஸ்டிமுலேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயின் ப்ரோக்ராம்ஸ். சார் கூட காட்டினாங்களே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இது எல்லாமே வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து மெயினாக பெயினுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ரானிக் பெயின் ஏதாவது இருந்ததுன்னா தலைவலிக்கோ இல்லை பாடி பெயின் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இது சயாட்டிக்கா முதுகு வலிக்கு, இது பல்லு வலிக்கு, இது வந்து ஜாயிண்ட்டுக்கு, இது வந்து மைக்ரைனுக்கு, ஒத்த தலைவலிக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சோம்னியா தூக்கம் வராத இருக்கிறவங்களுக்கு, இது வந்து டிப்ரெஷன், இது வந்து ஆங்ஸைட்டி. ஸோ இந்த 8 ப்ரோக்ராமும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க இந்த லாஸ்ட் ஒன் ஆங்ஸைட்டி போடுறேன். இப்போ இதுலேயே இந்த பிக்சர்லேயே என்ன கொடுத்துருக்காங்க, இயர் கிளிப்ஸ் போட்டுக்கணும், அது இல்லைன்னா வந்து ஸ்டிக்கி பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு தனியாக இந்த மாதிரி வந்து இயர் கிளிப்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம காதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட இன்னொரு எண்டை வந்து நம்ம டிவைஸில் நம்ம இந்த மாதிரி நான் இப்போ வந்து ஆல்ரெடி பிரேஸ்லெட் போட்டிருக்கேன் டெமோக்காக. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி இந்த எலக்ட்ரோட்ஸை வந்து யூஸ் பண்ணி இதில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஸ்டார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இது என்ன பண்ணுன்னா இந்த டிவைஸ்க்கு இந்த ப்ரோக்ராம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதால ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்மிட் ஆகிடுச்சு. இல்லைனா இது ஸ்லோவாக க்ளவுட்லேருந்து இந்த டிவைஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதுவும் இல்லாத இப்போ நான் இந்த இது எலக்ட்ரோட்ஸ் போடலை, நான் பிரேசஸ் போட்டிருக்கேன். இல்லைனா இங்கே வந்து ஃப்ரீக்வன்சியாக ரன் ஆகிறதும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி பெயின் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே லோக்கலைஸ்டு எல்லாமே இயர் எலக்ட்ரோட்ஸ் இல்லைனா ஸ்டிக்கி பேட்ஸ். இப்போ இந்த பேக் பெயினுக்கு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே ஸ்டிக்கி பேட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரியான ஸ்டிக்கி பேட்ஸ் இருக்கும். இந்த பேட்ஸை வந்து இது அடிசிவ் டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கே பெயின் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரோட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பிரேஸ்லெட்டில் போட்டிருந்த இந்த எலக்ட்ரோட்ஸை இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது வரைக்கும் தான். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமும் வந்து டிவைஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போதே நமக்கு எங்கே நமக்கு லோக்கலைஸ்டு பெயின் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு மைன்யூட்டாக ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி சில பேர் சென்சிட்டிவாக இருந்தால் தான் தெரியும்.
இல்லைன்னா ரொம்ப மேக்ஸிமம் அது தெரியாது. ஸோ இது மூலியமாவும் நம்மளுடைய பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இது எல்லாமே அது மாதிரி தான் டிப்ரெஷனு, தூக்கம் வராதவங்களுக்கு இந்த மாதிரி இன்சோம்னியா ப்ராப்ளம் இருந்தாலும் இதுல இருந்து ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததா இப்ப பார்த்தீங்கன்னா, ம் முக்கியமா வந்து ஜியோபதி ஸ்ட்ரெஸ் பத்தி வந்து நம்ம பார்க்கலாம். இதுல இதுல வந்து டிஃபென்ஸ், அதாவது பயோஎனர்ஜெட்டிக் டிஃபென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்கு, பிளானட்டரி ஃபோர்ஸஸ்ன்னு 2 இருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இது எதனாலன்னா இதோடைய இது இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பிசிக்கல் பாடியில அது வந்து பெயினாவோ, இல்ல ஏதோ ஒரு கண்டிஷனாவோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது ஆக்சுவலா வந்துட்டு நம்மளோட இருக்கிற இடத்தோடைய இது சரியா இல்ல. அங்க வந்து ஏதோ எனர்ஜி டிராபேக் இருக்கு. எனர்ஜில வந்து இம்பேலன்ஸ் இருக்குன்னா, அது அங்க இருக்கிறவங்கள வந்து அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த மாரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெஸ்லா காயில் வேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாரி தனியா வந்து டெஸ்லா காயில் இருக்கு. இந்த காயில நம்ம இந்த டிவைஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி, நம்ம இந்த ப்ரோகிராம ரன் பண்ணிக்கிற மூலியமா இதையும் நம்ம சரி பண்ண முடியும். அதே மாரி இப்ப வந்து பிளானட்டரி ஃபோர்ஸஸ்ன்னு இருக்கும். ஸோ பிளானட்டரி ஃபோர்ஸஸ் அதையும் வந்து சரி பண்ணி, இதே மாரியே நம்ம வந்து டெஸ்லா காயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நம்ம எலக்ட்ரோட்ஸும் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதையும் சரி பண்ணிக்க முடியும். கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சார் காட்டுன மாரி ப்ளூடூத்ல தான் நம்ம இத கனெக்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா, ஆப்ல ஃபங்ஷன் ஆகும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ப்ரோகிராம்ஸ ரன் பண்ணிக்க முடியும். ஸோ பிளானட்டரி இது நான் காட்டிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அப்ப அந்த பிளானட்ஸ் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய எனர்ஜி இதுல வந்து சரியா இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த பிளானட்டரி எஃபெக்ட் இங்க அஃபெக்ட் ஆகும். காஸ்மோஸ்ல இருக்க பிளானட்டரி இது. ஒரு நிமிஷம் இந்த டிவைஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சம்டைம்ஸ் வந்து இது இந்த கோட் வந்து ஸ்கேன் கோடும் கேட்கும். இங்க பின்னாடியே ஸ்கேன் கோட் இருக்கும். அத நம்ம குடுத்தாவே கனெக்ட் ஆயிடும். இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்கல் கிளிச்சஸ். அதனால ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. அது குடுத்தா உடனே இமிடியேட்டா கனெக்ட் ஆயிடும். ஓகே. ஸோ அதுதான் இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, ஜியோபதியும் பிளானட்டரி. ஸோ நம்ம சொல்லுவாங்களே அங்க பிளானட் ஃபோர்ஸஸ் வந்து ஏதாவது இது ஆகுது அப்படின்னா, அதோட எனர்ஜியும் இங்க ஹியூமன் இருக்கவங்களுக்கும் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதையும் நம்ம இது மூலியமா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். பிளானட்டரி ஃபோர்ஸஸும். அதுக்கப்புறம் சக்ராஸ். ஸோ மெயினா நம்ம பார்த்தது 7 சக்ராஸ். இதுல ரூட் சக்ராவுடைய இது இம்பார்ட்டன்ட். ஸோ ரூட் சக்ரா வந்து நமக்கே தெரியும் அது சர்வைவலுக்கு. ஸோ இது நம்ம ரன் பண்ண நம்ம கன்டினியூவா நம்ம ரன் பண்ணும்போது நாங்களே நிறைய வாட்டி நாங்க பார்த்துருக்கோம். எப்படியாவது அவுட் ஆஃப் த ப்ளூல வந்து நமக்கு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுல என்ன போட்டிருக்காங்க, பிரேஸ்லெட். ஸோ கையில பார்த்தீங்கன்னா என் கையில வந்து நான் பிரேஸ்லெட் வேர் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரோட்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கையில எலக்ட்ரோட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்க பார்ப்பீங்க. இப்ப பாருங்க, டிவைஸ்ல டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. கிளவுட்ல இருந்து இப்ப ப்ரோக்ராம் வந்து டிவைஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆகுறது வந்து ப்ளூடூத், கிரீன் கலர் லைட் வந்துட்டு ப்ரோக்ராம் டிரான்ஸ்மிட் ஆகிறத குறிக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது 33 மினிட்ஸ் இந்த ப்ரோக்ராம். ஸோ இதுல ஒன்ஸ் இந்த டிவைஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆன பிறகு நம்ம ப்ளூடூத்தையும் இதுலயே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அப் டு அந்த 33 மினிட்ஸ் முடியிற வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். இதுல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்மளுடைய ஒர்க் அஃபெக்ட் ஆயிடுமா, இல்ல நம்ம இதை பார்த்துட்டே இருக்குமா, அது எதுவுமே தேவையே இல்லை. இது பாட்டுன்னு ரன் ஆயிட்டே இருக்கும். அந்த 33 மினிட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுவே அந்த கிரீன் லைட் வந்து ஆஃப் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆனா கரண்ட் ஃப்ளோ ஆகல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கீழ இருக்க இன்டென்சிட்டி 15% நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இது நம்ம ஒரு 5 அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, இந்த பிளஸ் சிம்பிள வந்து நம்ம பிரஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து அது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க எனக்கு 40% தேவைப்படுது. ஸோ அதனால 40%ல இங்க கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க பாருங்க ஃப்ரீக்வன்சி
768 ஹெர்ட்ஸ் இப்போ இருக்கு. கொஞ்ச நேரத்திலே அது வந்து மாறிடும். அப்பனா என்ன அர்த்தம்னா, என்னுடைய செல்ஸுக்கு என்ன மாரியான ஃப்ரீக்வன்சி இப்ப தேவைன்றத ஆட்டோவா அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. இப்ப பாருங்க 874. ஸோ இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா அத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேத்த மாரி தான் அது வந்து சென்ட் ஆகும். கொஞ்ச நேரத்தில இப்ப எனக்கு தேவை இல்ல அப்டின்னா, அதே கட் ஆஃப் பண்ணிடும். அப்ப அந்த மெசேஜ் வந்து குடுத்துரும். அப்போ நம்ம திரும்ப வந்து ஃப்ரீக்வன்சி இன்கிரீஸ் பண்ணக்கூடாது. இன்டென்சிட்டி இன்கிரீஸ் பண்ணக்கூடாது. அதுவே திரும்ப கொஞ்ச நேரத்தில ஆட்டோ மோடுக்கு செக் பண்ணிட்டு அதுவே திரும்ப ரீஸ்டார்ட் ஆயிக்கும். ஸோ இதுல முக்கியமா என்னன்னா, தண்ணீ வந்து நமக்கு எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. வாட்டர் இன் கன்டென்ட் வந்து நம்ம உள்ள வந்து எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ ஒரு கிளாஸ் முன்னாடியும், அதுக்கப்புறம் டியூரிங் த புரோகிராமும், அதுக்கப்புறம் ஆஃப்டர் த புரோகிராமும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய பாடியில நம்ம என்ன அனுப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அனுப்புறோம். அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ தான் ஃப்ரீக்வன்சி நம்ம சென்ட் பண்றோம். அப்ப அந்த தண்ணீ எடுக்கும்போது, நம்மளுடைய வாட்டர் கன்டென்ட்டோட அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து ஃப்ளோ ஆகும்போது, நம்ம உடம்புல இருக்க அத்தனை ட்ரில்லியன் செல்ஸ்லும் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா போய் அந்த மெமரி வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு மெமரிய தான் நம்ம வந்து ரீப்ரோகிராமிங் பண்றோம். இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் த்ரூ ஃப்ரீக்வன்சியா நம்ம பண்றோம். சரிங்களா? ஸோ அந்த மாரி தான் இதுல எல்லா ப்ரோகிராம்ஸும் நெறைய இருக்கு. அடுத்தது முக்கியமா வந்து இந்த ஆயுர்வேதா வந்து சொல்லணும்னா, ஆயுர்வேதாவும் இப்ப வந்து ஃப்ரீக்வன்சியா நமக்கு கன்வெர்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ கபா, வாதா, பிதா அப்படி ஏதாவது நமக்கு வந்து மாத்தி அத வந்து சரி பண்ணிக்கணும்னாலும், இந்த ப்ரோகிராம்ஸ நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இதுலயே அ ஏரியா ஆஃப் சஃபரிங்லயே வந்து கர்மான்றது ஒண்ணு இருக்கும். அந்த கர்மிக் பேட்டர்ன நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும்னா, இந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ்ன்றது இந்த ப்ரொஃபஷனல் எடிஷன்ல மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. இதுல போனீங்கன்னா, இங்க பாருங்க ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி புரோகிராம நம்ம கீப் ஆன் ரன் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது வழியா நம்மளுடைய கர்மிக் பேட்டர்னும் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ரெட்யூஸ் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒருத்தவங்க ரொம்ப நாள் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தா தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும் இல்லையா? அது வந்து நம்ம மெடிடேஷன் கீப் ஆன் கன்சிஸ்டன்ட்டா பண்ண தான் அதோட எனர்ஜியும், அந்த பவரும் இன்கிரீஸ் ஆகும். இப்ப அதுக்கு நமக்கு பண்றதுக்கு டைம் இல்ல. அதுக்கு நமக்கு வந்து எதுவும் செய்ய முடியல அப்படின்னாலும் வொரி பண்ணிக்கவே வேண்டியதில்ல. அதையும் இங்க ஃப்ரீக்வன்சியா குடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த புரோகிராம போட்டுக்கிறது மூலியமா நமக்கு அது கன்டினியூவா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 ஹார் 26 மினிட்ஸ் ரன் ஆகும். இது மாரி தான் நம்ம இப்ப வெளியில போறோம். நம்மளால வந்து மீட்டிங் இருக்கு, இல்ல டிரைவிங்ல இருக்கோம், இல்ல ஏதோ ஒரு வெளியில இருக்கிறோம்னா, வொரியே பண்ணிக்க வேணாம். இந்த டெஸ்லா காயில் போட்டுட்டோ, இத நம்ம எடுத்துக்கலாம். இந்த புரோகிராம நமக்கு வந்து உள்ள நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி காஸ்மிக் எனர்ஜின்றத நான் காட்டிக்கிறேன். இந்த பயோ எனர்ஜெடிக் சப்போர்ட். இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நம்மளுடைய பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணி இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது 29 மினிட்ஸ் தான். இதே மாரி பிரேஸ்லெட் போட்டு இந்த ப்ரோகிராம் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பிங்க் ஆப்புக்கான விஷயம். ஸோ நம்மளுடைய முக்கியமானது என்னன்னா, பிங்க் ஆப்லக்கான விஷயம் வந்து செல்லுலார் லெவல்ல போய் அந்த செல்ஸ்ல இருக்க ஓல்டு பேட்டர்ன நியூவா அஃபர்மேஷன்ஸ ஃப்ரீக்வன்சி வழியா செலுத்தி நம்ம ரீப்ரோகிராம் பண்றோம். அதுதான் இதோடைய ஃபங்ஷனாலிட்டி. இப்ப அடுத்தது வந்து நம்ம ப்ளூ ஆப் பார்க்கலாம். ப்ளூ ஆப்புக்கு வந்து இந்த வயரோ எதுவுமே தேவையே கிடையாது. நம்ம டைரக்ட்டா வெறும் மொபைலும், டிவைஸும் தான் தேவை. இந்த ப்ளூ ஆப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து கோஷாஸ் அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா சாரு? சட்டில் பாடிஸ். அந்த சட்டில் பாடிஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மென்டல் பாடி, எமோஷனல் பாடி இந்த மாரியான இருக்கிறதெல்லாம் வந்து ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளமே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சரி பண்ண முடியும். இப்ப வந்து ஒருத்தங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஓகே இவனுக்கு எடுத்துக்கிறேன். சார் வந்து ஆரா வந்து சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம வந்து என்ன நினைக்கலாம், 229 புரோகிராம்ஸ் இருக்கே, அது அவ்வளோத்தையும் நான் எப்படி ரன் பண்றது? எனக்கு எது தேவை அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இதுலயே வந்து ஆல் ஹீலி அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் இருக்கு. அப்ப அந்த ஆல் ஹீலிய நம்ம ரன் பண்ணும்போது, நமக்கு 1 வாரத்துக்கான ஷெட்யூலே இது ஆட்டோமேட்டிக்கா குடுத்துரும். இன்னைக்கு நான் வந்து என்னென்ன புரோகிராம்ஸ் ரன் பண்ணணும், நாளைக்கு என்ன ரன் பண்ணணும்ன்றத 1 வீக்குக்கான புரோகிராம் செட்டப்பே குடுக்கறது மட்டும் இல்லாத, பெர் டேவும் நான் என்ன புரோகிராம்ஸ் ரன் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா ஆல் ஹீலி. ஸோ இந்த ஆல் ஹீலி நான் அனலைஸ் பண்ணும்போது, இதுல பாருங்க 5 டேஸ்க்கான புரோகிராம்ஸ் லிஸ்ட் அவுட் ஆயிடும். அந்த 5 டேஸ்லயும் பெர் டேக்கு என்ன புரோகிராம் பண்ணணும்ன்றதும் எனக்கு லிஸ்ட் அவுட் ஆயிடும். இப்ப பாருங்க லேர்னிங் புரோகிராம், டீப் சைக்கிள், ஸ்கின் புரோகிராம், பயோஎனர்ஜெடிக் டிஃபென்ஸ், ஹார்மனி 2 இது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு 5 டேஸ்க்கு. இப்ப நான் லேர்னிங்ல என்ன புரோகிராம் வேணும்? இப்ப நாளைக்கு நான் லேர்னிங் ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதையும் இதுல போயிட்டு இன்னும் டீப்பரா லேர்னிங் புரோகிராம்ல என்ன வேணும்? அப்படின்றதையும் நம்ம இங்க போய் அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப அனலைஸ் பண்ணோனே அது என்ன சொல்லணும்னா, லேர்னிங்ல இருந்து ஒரு 5 புரோகிராம்ஸ லிஸ்ட் அவுட் பண்ணும். இப்ப பாருங்க அவங்களுக்கு
எக்ஸாம்ன்ற ப்ரோக்ராம் எடுத்துக்கணும், லேர்னிங் சிஸ்டம் எடுத்துக்கணும், மெமரின்ற ப்ரோக்ராம் எடுத்துக்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதனால ஸ்ட்ரெஸ்ல 2 ப்ரோக்ராமும் எடுத்துக்கணும்னு சொல்லு. ஸோ இந்த மாதிரி பெர் டேக்கான ப்ரோக்ராமை இது எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம கிளிக் பண்ணோடனே இங்க வந்து எஸ்ன்னு கொடுத்தா நம்ம இப்போ பிங்க் ஆப் பார்த்தோம் இல்லையா, அந்த பிங்க் ஆப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து டைவர்ட் ஆயிடும். ஸோ டைரக்டா அந்த ப்ரோக்ராம் போய் நம்ம ரன் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி தான் நம்ம இங்க இருக்கிற ப்ரோக்ராம்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ அதே நேரத்துல இவங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்கா, அப்ப அதுக்கு என்ன மாதிரி இருக்கு, அதுக்கு எப்படியான இது அனாலிசிஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, பேட்ச் ஃப்ளவர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ளவர் மெடிசன். இங்க பாருங்க பேட்ச் ஃப்ளவர்ன்றது, இதுல வழியா நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய என்ன என்ன இப்ப பிரசன்ட் ஸ்டேட்ல அவங்க மைண்ட் இருக்கு, அந்த ஸ்டேட்டுக்கான என்ன எசன்ஸ் ஆஃப் ஃப்ளவர் தேவைப்படுது அப்படின்றது இங்க வந்து கொடுத்துரும். இங்க பாருங்க பிரசன்ட் ஸ்டேட்ன்றது ஒன்னு ஒரு இதுக்கும் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி பிரசன்ட் ஸ்டேட்டும் கொடுத்துருக்கு, டிசைர் ஸ்டேட்டும் கொடுத்துருக்கு. பிளஸ் அவங்க என்ன எடுத்துக்கணும், ரெட் செஸ்னட்டு, ஜென்ஷியன், அதுக்கப்புறம் வெர்வேன், இந்த மாதிரியான ஃப்ளவர் மெடிசனுடைய எசன்ஸை வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஓகே, இதை வந்து ஒரு டைமும் ஏதாவது ஒன்று திரும்ப திரும்ப நம்மளுடைய மென்டல் மைண்ட் டிஸ்டர்பன்ஸோ இல்லை மைண்டுக்கான எமோஷன்ஸோ எல்லாம் மாறும்போது மாறும். அப்போ அதெல்லாம் நம்ம போய் வாங்கிட்டே இருக்க முடியாதுல்ல. சிம்பிளாக என்ன ஸ்மார்ட் வேனா வைப்ரேட். இப்போ நான் டெமோ பர்பஸ்க்கு 17 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வைப்ரேட் பண்ணோம்னா என்ன நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா, இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, இவங்களுடைய ஆராக்கு இந்த ஃப்ளவர் மெடிசனோட எசன்ஸ் எல்லாமே பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது 1 நாள் 2 நாள் பண்ணாலாம் போதாது, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணணும். இது நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஒரு 5 to 6 டேஸாவது ஒரே செட் ஆஃப் எசன்ஸை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய எனர்ஜி ஃபீல்டில் அது சென்ட் ஆகும். அதுக்கான ரிசல்ட் வந்து மெஷரபிளாக அவங்க ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் பார்க்க முடியும். ஃப்ளவர் மெடிசன் பற்றி தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். பிகாஸ் அது நேம் சொன்னாவோ இல்லை அதை எடுத்துக்கிட்டாவோ இமீடியட்டாகவே அதோடைய ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ ஃப்ரீக்வன்சிலையும் சென்ட் பண்ண முடியும், அந்த ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இதில் என்ன இருக்குன்னா, இன்னும் போக்கணும் அப்படின்னா ஹோமியோபதி இருக்கு, கிரியேட்டிவ் ஹோமியோபதி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கரேஜாக அவங்கள வந்து இன்னும் வழி நடத்தி போகணும்னால அதுக்கும் நம்ம வந்து இதை ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து இப்போ நிறைய தெரியும் இல்லையா, அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்ல வந்து சரியா இல்லைன்னா ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கும் இங்கே ஜெம்ஸ்டோன்ஸும் என்னன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா கோச் அனாலிசிஸ்ன்றது காட்டினா சக்சஸ் அனாலிசிஸ். இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஐடென்டிஃபை அண்ட் அச்சீவ் மை கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸ் வித் ஈஸ். இதுலேயே டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நான் இது பர்டிகுலராக இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணுறேன். இதை வந்து ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இன்டென்ஷன் சொல்லுவோம். நமக்கு வேண்டியதையும் இங்கே வந்து செட் ஆஃப் வேர்ட்ஸ் போட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டெமோக்காக ஆல்ரெடி இருக்கிறதே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இவங்களோட எனர்ஜி ஃபீல்டில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்றதை இப்போ பாருங்க காட்டிடுச்சு. ஸோ இவங்களுக்கு நாங்கள் கண்டினியூவாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போ பாருங்க இவங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு, கிரீன்ல இருக்கு எல்லாமே. ஒன்னே ஒன்று, அதாவது சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை இவங்க கவனிக்கணும் அப்படின்றது வருது. ஸோ இங்கே பாருங்க கோல்ஸ் நல்லா இருக்கு, கரியர் நல்லா இருக்கு, பொட்டென்ஷியல் நல்லா இருக்கு. இந்த மாதிரி என்ன கிரீனராக வருது அப்படின்னாவே இந்த இன்டென்ஷன் இவங்களுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டில் நல்லா என்ன சொல்ல ஸ்ட்ரென்தண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 70% மேலேயே நல்லா இருக்கு. இவங்க கவனிக்க வேண்டியது ஒரு 3-4 ஏரியா மட்டும்தான் கவனிக்கணும். ஸோ இதெல்லாம் திமேட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இப்போ நான் டெமோ பர்பஸ்க்கு இது எல்லாமே கூட செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இது மட்டுமே நம்ம செலக்ட் பண்ணி, ஏன்னா இது எல்லாமே நல்லா ஃபுல்லாக இருக்கு. ஃபுல்லாக இல்லாதது மட்டுமே நம்ம செலக்ட் பண்ணி இங்கே கண்டினியூ கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுன்னா, எந்தெந்த திமேட்டிக் ஃபீல்டில் அதில் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே வந்து சப்பெராமீட்டர்ஸாக கீழே இருக்கு. இப்போ அவங்களுக்கு சோஷியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிடுச்சு இல்லையா, அப்போ நான் அதுக்குள்ளே போய் பார்த்தேன்னா இங்கே பாருங்க 26 என்ட்ரிஸ் ஆஃப் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்கு. இதுல இருந்து 2 அஃபர்மேஷனை கொண்டு வர சொல்லி நம்ம இங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ ஒன்னொன்றுத்துக்கும் 26 இருக்கலாம், அந்த பாருங்க 60 இருக்கு, இந்த மாதிரி நிறைய மாறி இருக்கு, 57 இந்த மாதிரி சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100, 200 என்ட்ரிஸ்லாம் கூட இருக்கும். அதுல இருந்து நம்ம 2 இன்ஃபர்மேஷனை இங்கே செலக்ட் பண்ண சொல்றோம். அப்போ நம்ம ஸ்டார்ட் அனாலிசிஸ் கொடுக்கும்போது இது என்ன பண்ணோம்னா, டீப்பரா போயிட்டு இவங்களுடைய இந்த ஸ்பெசிஃபிக்கான ஏரியாஸை இன்னும் நல்லா ஹார்மனைஸ் பண்றதுக்கு அது என்ன பண்ணோம்னா 2 பாசிட்டிவ் அஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏரியாஸை வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் திமேட்டிக் ஃபீல்டு. இப்போ அதுக்கு உண்டானதை 2 செலக்ட் பண்ணோம். அப்போ அந்த சப்பெராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 அஃபர்மேஷனா கிட்டத்தட்ட இதுவே வந்து 20-30 அஃபர்மேஷன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ இது எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்க மாடர்ன் லைஃப் ஸ்டைல நம்மளால வந்து பார்க்க முடியுமா இல்லை படிக்க முடியுமான்னு சொல்லவே முடியாது. ஆனா இது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு காட்டுறேன். வைப்ரேட், சிம்பிளா வைப்ரேட் பண்ணிட வேண்டியதான். இங்க பாருங்க இவ்வளவும்
அவங்களுக்கான ஃபீல்டுக்கு தேவையான பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். இவ்வளோ அஃபர்மேஷனும் அவங்க டிசைர்ட் ஸ்டேட்ல இருக்கிறதெல்லாம் சொல்ல சொல்ல அவங்களுடைய எந்தெந்த ஏரியாஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து லேக்கா இருக்காங்களோ அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ண முடியும். அதை நம்ம எப்படி பண்ணலாம்னா வைப்ரேட். ஸோ நம்ம வைப்ரேட் பண்ணும்போது 17 செகண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குது? இவ்ளோ இன்ஃபர்மேஷனும் அவங்களோட ஃபீல்டுக்குள்ள செலுத்தப்படுது. ஸோ இது நம்ம கன்சிஸ்டன்ட்டா பண்ண அப்ப அதோடைய எஃபெக்ட் வந்து எவ்ளோ அபாரமா இருக்குன்றது நீங்களே யோசிச்சுக்கலாம். ஸோ இது வந்து கன்சிஸ்டன்சி தான் இங்க முக்கியம். நம்ம கன்டினியூவா பண்றத நம்மளால உட்கார்ந்து இதுக்கு படிக்கவோ, டைமோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி வைப்ரேட் பண்றது மூலியமா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப அதே வந்து உங்களுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஐ ஐடென்டிஃபை த கோல்ஸ். இதை இப்போ கம்பேரிசன் சார்ட்டாக உங்களுக்கு நாங்கள் இது யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ 6 டேஸாவது இந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ பாருங்கள், ஃபேமிலி செல்ஃப் ஒர்த் வந்து எல்லோவில் இருந்தது. இப்போ பாருங்கள் அது வந்து க்ரீனாக மாறி இருக்கு. அடுத்தது சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை தான் அது இன்னும் வந்து பின் பாயிண்ட் பண்ணுது. அப்போ இன்னும் வந்து சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டினியூ அனுப்பணும். ஸோ ஒன் டைம் பண்ணதுக்கே எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இதை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மெரிடியன்ஸ் இருக்குது. அப்புறம் பிஸ்னஸ் சூட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இதில் வந்து பிஸ்னஸ் சூட்டுன்னு நம்ம செலக்ட் பண்ணாவே அவங்களுடைய பிஸ்னஸ் கோச் அனாலிசிஸ் பண்ணலாம், பர்சனாலிட்டி அனாலிசிஸ் பண்ணலாம். அது கூட வந்துட்டு நம்மளுடைய டார்கெட்டையும் செட் பண்ணியும் நம்ம ரன் பண்ண முடியும். இதில் நம்ம இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஹீலி. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ஹீலி பற்றி. இது பேர் என்னன்னா, இது வந்து மேக் ஹீலின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வச்சிருக்கிற இடத்துல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து எமிட் பண்ணும். அதாவது 4 சைட்ஸும் 4 டைமென்ஷன்ஸ்லையும் கிட்டத்தட்ட 3 மீட்டர்ஸ்க்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை எமிட் பண்ணும். இதில் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி காட்டின மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக ப்ராஸ்பெரிட்டி ப்ரோக்ராம் இப்போ ஆல்ரெடி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதை நாங்கள் கண்டினியூவாகவே ரன் பண்ணிகிட்டே இருப்போம். லைக் மோர் தென் 10 to 15 hours நம்ம ஒர்க் ஏரியாவில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எங்கெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான ப்ரோக்ராம்ஸை நம்ம செலக்ட் பண்ணி வைக்கும்போது நம்ம யாரெல்லாம் இது பக்கத்தில் இருக்கிறோமோ அவங்களுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மேக்னெட்டிக் எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நமக்குள்ள அந்த எனர்ஜி அதிகமாக என்ன நடக்கும்? 80% மேலே நம்மளது எனர்ஜி போகுது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸோட அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறோமோ இல்லை என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ராக்ட் பண்ண நினைப்போம். அப்போ உங்களுக்கான ரிசல்ட்டும் நீங்கள் நல்லா லைவாக வந்து உங்களுடைய சிச்சுவேஷன்ஸோ உங்களுடைய என்விரான்மெண்ட்லையும் நீங்கள் பார்க்க முடியும். நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர் டு சார். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே. இத்தனை 229 ப்ரோக்ராம் இருக்கு. இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது என்னன்றது ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்கலாம். நான் கூட ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ ப்ரோக்ராம் எப்படி அப்படின்னு. ஆனால் பழக என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும். அது என்ன 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 அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்தெந்த ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சுக்கு எப்படி, மென்டல் சேலஞ்சுக்கு, எமோஷனுக்கு, ஸ்பிரிச்சுவலுக்கு எப்படின்றது எல்லாமே பண்ணிடலாம். இப்போ இந்த டிவைஸை வாங்கினவங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு பாருங்க. வந்து வேலூர் மாவட்டத்தில் சொல்றேன். பேசிக்கலி ஐ எம் போலீஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். டெக்னிக்கல் விங் இருக்கு, அந்த விங்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலூர்ல. ஸோ இந்த டிவைஸ் வந்து ஒரு பிரேம்சந்த் நபிராஜன் சார் வந்து ரெஃபர் பண்ணாரு. அவர் மூலமா தான் அதை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து கலைவாணி மேடம் வந்து கைட் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிறது எல்லாமே நானே வந்து அடுத்தது என்ன நானே பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகி வாட்டர் ஆக்டிவேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த டிவைஸ் வாங்கி ஒரு 4 months இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட பர்பஸ்க்காகவும் என்னோட பசங்க என்னோட ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பத்தாவதுக்கு இப்போ அவங்க உடம்பு சரியில்லாத போது வந்து நான் ஷிவர் போட்டு ஸோ அந்த மாதிரி போட்டு அப்புறம் ரிலீஸ் போட்டு கோல் சைக்கிள் போட்டு அது மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் டெய்லி வந்து ரூட் சக்கரா ஆக்டிவேட் பண்றது, ப்ளஸ் வந்து மென்டல் பேலன்ஸ் பண்றது, ப்ளஸ் வந்து அதில் இருக்கிற அந்த ஜெம்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து சுகர் இருக்கு. ஸோ சுகர்னால அவருக்குமே வந்து சுகருக்கான மெரிடியன்ஸ்ல போய் செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கான இதுவுமே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் ரிசல்ட் நல்லாவே தெரியுது. ஸோ இது ஒரு நல்ல டிவைஸா தான் எனக்கு படுது. ஸோ ஐ எம் லக்கி டு ஹேவ் திஸ் டிவைஸ். தேங்க்யூ. நிஷா பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. ஆக்சுவலி இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான டிவைஸுங்க.
என் பொண்ணுக்கு லேர்னிங்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாதப்போ கோல்ட் சைக்கிள் எல்லாம் என் பொண்ணுக்கு நல்லாவே அது ஹெல்ப் பண்ணிச்சுங்க. வயிற்று வலி எல்லாம் ஒரு 1/2 அன் ஹவர்லயே ரொம்ப கியூர் ஆயிடுச்சுங்க. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததுமே ஹாலிலி ப்ரோக்ராம் போட்டால நமக்கு என்ன அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் தேவையோ அதை நமக்கு காமிச்சிடுதுங்க. அதை தினமும் அதை ரன் பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே இருக்குங்க. ஆறா கூட 7 சக்கராஸும் நமக்கு எப்படி இருக்குங்கிறது அது நல்லாவே தெரியுதுங்க. இதுல கோல்ட் சைக்கிள், மென்டல் பேலன்ஸ், சோல் சைக்கிள் இது எல்லாமே எல்லா ப்ரோக்ராமே ஒரு மாதிரி அமேசிங்கா தான் இருக்குங்க. உண்மையாவே அந்த பொண்ணுக்கு அந்த லேர்னிங் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுங்க. இந்த 12th எக்ஸாம் எழுதும்போது அவ உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது நான் அவளை 2 செகண்ட் பேச சொல்றேங்க. யூஸ் பண்ணேன் லைக் ரீசன்ட் டேஸ்ல அம்மா சொல்லி, அதுக்கப்புறம் லேர்னிங் சைக்கிள் யூஸ் பண்ணேன். லைக் யூஸ் பண்ணா நம்மளுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். லைக் ஏன்னோ லைக் நான் 10th ஐ வாசன்ட் யூசிங், நான் 12th இப்போதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 10th ஆக்சுவலி ஐ மீன் ஆவரேஜ் லேர்னர். லைக் இது எப்படின்னா 10th நான் மார்க் வாங்கினதை விட லைக் இந்த லேர்னிங் சைக்கிள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லைக் இன்னுமே எக்ஸ்ட்ராவா லைக் இன்னும் எப்படி சொல்றது, என்ஹான்ஸ் மை லேர்னிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபீட்பேக். உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கு, பட் டைம் இல்லை, அதனால நான் பண்ணியிருக்கேன். என்ன பெனிஃபிட் மறுபடியும் சொல்றேன், நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட நம்ம அலைன்மெண்ட்ல இல்லை. அந்த அலைன் பண்றது தான் ஃப்ரீக்வன்சி மூலமா நமக்கு என்னவோ அதை அலைன் பண்றது தான் நம்ம யூஸ் பண்றோம் வேரியஸ் அப்ளிகேஷன் த்ரூ ப்ளூ ஆப், பிங்க் ஆப். பட் இந்த டிஸ்டன்ஸ்ல எப்படி வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு பேர். பட் இதுக்கு வந்து 2020 நோபல் பிரைஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட் ஆஃப் ஹீலிங், இந்த ஹீலியை நீங்க வாங்குறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று, இந்த ஹீலி டிவைஸை வச்சு உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல், உங்களுக்கு ஹெல்த் சேலஞ்சோ இல்லை வேற ஏதாவது மென்டல் சேலஞ்சு, எமோஷனல், இந்த மாதிரி விஷயத்துக்கு ஈரி டிவைஸை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிவைஸை வச்சு உங்க ஃபேமிலி உங்க எல்லாருக்குமே நீங்க பண்ணிக்கலாம். ஒரு டிவைஸ் நீங்க உங்களுக்கு தான் அப்படின்னு இல்லை, கிளைண்ட்டுன்னு அது நீங்க நான் கூட இப்போ எனக்குன்னு தனியா இருக்கு மீன் இருக்கும், இன்னொன்று வந்து கிளைண்ட்டுக்கு டேட்டா பேஸ் இருக்கும். அந்த கிளைண்ட்ல உங்க ஃபேமிலி உங்க அத்தனை பேருமே நீங்க கிளைண்ட் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இதை நீங்க சர்வீஸா பண்ணனா கூட நீங்க வந்து ஒரு சர்வீஸா மற்றவங்களுக்கு நைபரோ ஃப்ரெண்ட்ஸோ கூட நீங்க அவங்களுக்கு வந்து சர்வீஸ் மூலமாகவும் நீங்க பண்ணலாம். இது மூலமாகவும் நீங்க ஏர்ன் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இது பெனிஃபிட் ஆஃப் ஹீலிங். சரி, இவ்வளவு நேரம் நாங்க சொன்ன இந்த விஷயம் எல்லாம் சரி நல்லா இருக்கு, ஓகே, இது எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு கியூரியாசிட்டிக்கு இருக்கலாம். பட் இது எங்க கிடைக்கும் அப்படின்றது, இதுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில, ஜெர்மன்ல ஆஃபீஸு, பட் இங்க சென்னையாவில் வந்து டெல்லியில. பட் மெட்டீரியல் டிஸ்பேச் எல்லாமே எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல தான் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ பெங்களூர்ல தான் இங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் எப்படி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா அதுக்கு அவங்களுடைய அஃபிலேட் லிங்கை யார் உங்களுக்கு லிங்கை கொடுத்தாங்களோ வந்து பாக்குறீங்களோ அவங்களுடைய அஃபிலேட் லிங்கை ஏன்னா டைரக்டா போய் நீங்க இதை வந்து மெடிக்கல் ஷாப்லயோ இல்லை வேற ஸ்டோர்லயோ இல்லை வேற எங்கேயாவது இப்போ இந்தியா மட்டும் அந்த மாதிரி இடத்துல நீங்க வாங்க முடியாது. நீங்க வாங்குறது எங்க அப்படின்னா டைரக்டா அந்த அஃபிலேட் லிங்கை யூஸ் பண்ணி டைரக்டா கம்பெனில தான் நீங்க வாங்குவீங்க. அது அந்த டெர்ம்ஸ்லாம் அவங்களே சொல்லுவாங்க. பட் இந்த என்ன டிவைஸை நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, டிவைஸ் என்னமோ ஒண்ணுதான், பட் அதனுடைய நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், எப்படி வீட்டில் கேபிள் டிவி அந்த கனெக்ஷன், அந்த டிவைஸ் ஒண்ணுதான், பட் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் அதிகமாகும் போது அதனுடைய காஸ்ட் அதிகமாகுது இல்லையா? அது மாதிரி காமனா டிவைஸ்ன்றது காமன் தான். இது ஃப்ரண்ட் அண்ட் டூல். பட் இதுல நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதனுடைய காஸ்ட் வேரியஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எடிஷன் வந்து டிஃப்ரெண்ட். இப்போ ஹீலி எசென்சியல்ன்றது வெறும் 4 ப்ரோக்ராம் உள்ளது மட்டும்தான் அது. அதே ஹீலி கோல்டுன்னு போனா 10 ப்ரோக்ராம் இருக்கு. ஹீலி ஹோலிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 ஹீலி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம் அப்ளிகேஷன். ஹீலி ரெசனன்ஸ் பார்த்தீங்கன்னா 98 ஹீலி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஹீலி ரெசனன்ஸ் பிளஸ் அதுல பார்த்தீங்கன்னா 124 ப்ரோக்ராம் வந்து இருக்குங்க. இதே நாங்க யூஸ் பண்ற இந்த ஹீலி ப்ரொஃபஷனல் எடிஷன்ல மொத்தம் எத்தனைன்னா 6 மாடல்ஸ் இருக்கு. எத்தனை ப்ரோக்ராம் இருக்குன்னா 229 ப்ரோக்ராம் வந்து இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு ஒரு அலாவுதீனும் அற்புதம் இருக்க மாதிரி. ஸோ எனக்கும் சரி என் ஃபேமிலிக்கும் சரி ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா எல்லாமே என்னன்னா ஃப்ரீக்வன்சி தான். அப்போ எனர்ஜி வந்து சரியா ஃப்ளோ ஆகல. அப்போ எனர்ஜி ஃப்ளோ ஆகாதனால அந்த ஃப்ளோ கரெக்டாக ஆர்கனுக்கு எனர்ஜி கிடைக்காதனால அங்கே இம்பேலன்ஸ் வரும்போது ஆர்கன்ல பிரச்சனை வருது, இல்லை வலி வருது. பட் அந்த எனர்ஜி ஃப்ளோ கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்கும். இதுதான் அக்குபஞ்சர்ல மெரிடியன் நீடில் போட்டு அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து பிளாக்கை ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி மூலமா அதை கரெக்ட் பண்றது தான் ஃப்ரீக்வன்சி. இது பிசிக்கலா இருக்கட்டும், பிசிக்கல் சேலஞ்சா இருந்தாலும் மென்டல் சேலஞ்சாலும் சரி பண்ணலாம்.
இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே என்ன காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட்டை வந்து நான் உங்ககிட்ட விட்டுறேன். இது வந்து ஈலி அந்த மெயின் டைம் வேவர் மதர் டிவைஸோட காஸ்ட் வந்து 50 lakhs to 80 lakhs. பட் அந்த அளவுக்குலாம் இல்ல. அதை விட ரொம்ப 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 அஃபோர்டபுளா இது எல்லாருக்குமே கிடைக்கிற அளவுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. பட் எந்த எடிஷன் வாங்கலாம் அப்படின்றது நீங்க யார் உங்களுக்கு இந்த இன்வைட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட நீங்க உட்காந்து பேசுங்க. டிவைஸ் வந்து எது வாங்க போறீங்க நீங்க? ரெசனன்ஸா, ரெசனன்ஸ் பிளஸ்ஸா, ப்ரொஃபஷனல் எடிஷன்? அந்த டாப் 3 மாடலுக்கு வந்து 30% ஆஃபர் இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா எப்படி ஆஃபர் இருக்குன்னா 30% இப்போ இந்த நவம்பர் இந்த மாசம் 30% அதே வாங்கினாக்கா ப்ரொஃபஷனல் எடிஷன் வாங்கினா உங்களுக்கு மேகிலேயே ஃப்ரீ. ஒரு 3 மாசம் கிளாசிக்கல் இது வந்து ஃப்ரீயா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஈலி வாங்கினா மேகிலையும் ஃப்ரீயா கிடைக்குது. எதுக்கு 30% டிஸ்கவுண்ட்க்கு அப்புறமா ப்ரொஃபஷனல் எடிஷன். அதே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஈலி பிளஸ், ஈலி ரெசனன்ஸ் பிளஸ், அது 30% டிஸ்கவுண்ட் இருக்கு. அதுக்கு என்ன ஃப்ரீ கிடைக்குதுன்னா ஒரு டெஸ்லா காயிலோட மேடம் காமிச்சிருப்பாங்க. வயர் யூஸ் பண்ணாத பேர் டெஸ்லா காயில் யூஸ் பண்ணுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே ரெசனன்ஸ் வெறும் அது வாங்கினா அதுக்கு வந்து ஆரா சக்கரா வந்து அந்த அனலைஸ் பண்றது வந்து ஃப்ரீ ஃபார் 3 monthsக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ அடுத்தது மேகிலி. மேகிலி வாங்கினா ஈலியே ஃப்ரீங்க. சரி, இதெல்லாம் என்ன காஸ்ட் அப்படின்றது நீங்க யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களோட உட்காருங்க. உட்கார்ந்து என்ன காஸ்ட், என்ன வாங்கலாம் என்னன்றது நீங்க முடிவு பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு வாங்க. ஏன்னா இது எப்படி வேலை செய்யுது என்னது நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை யூஸ் பண்ணியும் மேடமும் இதை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெளிவா எல்லாமே சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் நீங்க இந்த ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, உங்களை இன்வைட் பண்ணவங்க கிட்ட உட்காந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை பத்தி ஒரு ஆர்ஆர் ரிப்போர்ட் எடுங்க. ஏன்னா உங்களை பத்தி ஒரு ஆர்ஆர் ரிப்போர்ட் கிடைச்சதுன்னா உங்களுடைய தாட் பேட்டர்ன் என்னன்றது ரிப்போர்ட்ல பார்த்தா ஒரு ஆத்தென்டிட்டி வரும். ஓ ஆமா, நான் இந்த மாதிரி தான் எண்ண ஓட்டத்துல இருக்கேன். ஓ அதுக்கு இப்படி சொல்லுது, எப்படி கரெக்டா இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு ஆத்தென்டிட்டி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த எடிஷன் வேணும்ன்றது முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா இதுக்கு வந்து இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல ஏதோ உட்காந்து இல்லைங்க எனக்கு ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னா 14 daysக்குள்ள நீங்க கொடுத்துடலாம். ரீஃபண்ட் பாலிசி இருக்கு. 14 days பீரியட் இருக்கு. இந்த பீரியட்ல வேண்டாம் அப்படின்னா நீங்க திருப்பி கொடுத்தா யூ கேன் டேக் பேக் மணி. ஸோ இதுதான் இந்த இருக்கு. இது சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணும்னா we are here to clarify. நீங்களே அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கீழே இருக்கு பாருங்க, ரியாக்ட்னு ஒரு இருக்கு பாருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணா ஹேண்ட் சிம்பிள் வரும். ஹேண்ட் சிம்பிள் வந்தா ஒன்று நீங்களே அன்மியூட் பண்ணலாம், இல்லை நான் அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். உங்களுடைய கிளாரிபிகேஷன் என்னன்றதை நீங்க கேட்கலாம். ஓகே ரைட்டுங்க, உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா கீழே லெஃப்ட்ல இருக்கும் பாருங்க, ஒரு மைக் மாதிரி சிம்பிள் இருக்கும். அது தொட்டீங்கன்னா அந்த கோடு போயிடும். பேசலாம். ரைட், ஓகே பேசுங்க. வணக்கம் வணக்கம் சார். நான் வணக்கம். நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் இப்போ இது பண்ணது நான் ஆல்ரெடி இது நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல வந்து ஒரு டவுட் வருது. திடீர்னு இப்போ வந்தது. அது அங்கே ம். கேட்கறது பதில் இங்கே கேட்குறேன் இந்த இதில் அட்டன் பண்ணனால. ஆ, இது வந்து இப்போ டிஸ்டன்ஸ் ஹீலிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சரிங்க. இப்போ இதுல வந்து ஜென்ரலா நம்ம வந்து கோல்டு சைக்கிள் 1 வீக் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் வந்து ரெகுலர் இது போறோம். ஆமா. இப்ப டிஸ்டன்ஸ் ஹீலிங்க்கு அந்த மாதிரி அதே ரூல்ஸ் தானா? அவன் கோல்டு சைக்கிள்ல வந்து ஒரு வாரம் கொடுத்துட்டு தான் கொடுக்கணுமா? பேட்ச் ஃபிளார் தெரப்பின்றது நான் பேட்ச் ஃபிளாரு அக்குபஞ்சர் எல்லாமே முடிச்சிருக்கேன். அந்த ஓகே. ஆங்கிள்லயும் வந்து பார்க்கும்போது அந்த பேட்ச் ஃபிளார் ரெமெடி கொடுக்கும்போது கோல்டு சைக்கிள் தேவை இல்லையா? இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு டவுட் இப்ப திடீர்னு வந்தது. அதனால தான் சரி கேட்கலான்னு இல்ல பண்ணேன். உங்களுக்கு அவங்களுடைய பெரிய டீடாக்சிபிகேஷன் கிளியர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் செட் இருந்தா கோல்டு சைக்கிளை ரன் பண்ணுங்க. இது அது தட் இஸ் நாட் ஆப்ஷனல் தான். நீங்க பண்றதா பண்ணலாம், பட் இட் இஸ் ஆப்ஷனல். பட் நீங்க கொண்டு வர அந்த ஃபண்டமெண்டல் வந்து கரெக்டா இருக்கு, பட் தட் இஸ் ஆப்ஷனல், இட்ஸ் நாட் கம்பல்சன். நீங்க பேச்சுலர் பண்ண போயினா டைரக்டா நீங்க பேச்சுலர் மட்டும் ரெமெடி பண்ணுங்க. அவங்க ரிப்பீட்டடா பேட்ச் ஃபிளாரே கொடுக்கலாம். அதே பண்ணலாம். ஓகே. ஏன்னா இப்ப அது லேட் ஆகும் இல்லையா? கோல்டு சைக்கிள் போய் அப்புறம் ஆமா, அடுத்தடுத்து ஆமா, போறதுன்னா கொஞ்சம் இது டிலே ஆகலான்றது. ஆமா. அப்புறம் வந்து கலைவாணி மேடம் இது பண்ணப்போ அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு இதை காட்டினாங்க. அந்த ஆமா. இது வந்து எந்த இதுல நான் செக் பண்ணதுல எனக்கு காணோம். அது ஒருவேளை நீங்க எந்த ஏதாவது எடிஷன் ஹையர் லெவல் வச்சிருக்கீங்க?
நான் இப்ப லாஸ்ட் உள்ளதுதான். இப்ப லேட்டஸ்டா செப்டம்பர்ல ப்ரொஃபஷனல் இது பண்ண எடிஷன். ப்ரொஃபஷனல் எடிஷன். ப்ரொஃபஷனல் தான். ஆமா. ஓகே, அதுல இருக்கு. நீங்க பாருங்க, இப்ப இருக்கு. மேடம் வந்து உங்களுக்கு சொன்னாங்க இல்லையா ஸ்பீச். மேடம் அது எந்த அது டிஜிட்டல் பயோலஜி ப்ரோக்ராம்? பிக்சர்ஸ்ல இருக்குங்க. டிஜிட்டல் நியூட்ரிஷன் பிக்சர் 3ல பாத்தீங்கன்னா இருக்கும். டிஜிட்டல் நியூட்ரிஷன்ல வருமா? இப்ப அந்த இது வந்து மேடம், நான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே வந்து நம்ம வேணும்னா அப்ப டைரக்டாவே அதுக்கு நான் போய்க்கலாமா? ஏன்னா ஆலிலி ப்ரோக்ராம்ல போயிட்டு தான் அதை செலக்ட் பண்ணி பண்ணணும். அது ஆர்டர்ல அது என்ன வருதோ பண்ணா போதுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருந்தது. இப்ப நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி கொண்டு வந்து எடுத்துட்டு பண்ணா நம்ம மெடிடேஷன் இதுக்கெல்லாம் காம்பன்சேட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? அதனால நான் அதை டைரக்டாவே செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாமா? ஆமா. இப்போ ஆல் ஹீலிங்ன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ கிரானிக் இஷ்யூ இருக்குன்னா, அதுக்கேத்த மாரியான ப்ரோகிராம்ஸோட ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு எது பெஸ்ட் அதாவது பிரிவென்டிவ் மெஷரா வந்து ஆல் ஹீலிங்ல உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடும். இப்போ ஒரு ஒரு 2, 3 மாசம் இல்ல ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது வருதுன்னா, உங்க ஃபீல்டுல டிஸ்டர்பன்ஸ் இருந்தா தான் நான் இல்ல அதுக்கு எனக்கு கொஞ்சம் பிபி இருக்கனால எனக்கு அந்த இது நான் ஒயிட் இதுல போய் அதை அட்வைஸ் கேட்டு அதை போட்டுட்டு இருக்கேன். அதோட சேர்த்து இது இப்ப எனக்கு அதுல வர்றதுல ஏதாவது ஒண்ணு ரன் பண்ணிட்டு இருக்கேன் இது ப்ளூல. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து கொண்டு வரலான்றதுனால நான் அதை டைரக்டாவே போட்டுக்கலாமான்றது கேட்டேன். போட்டுக்கலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் டைரக்டாவே போட்டுக்கலாம். ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் மேடம் அனுராதா. ஓகே, வணக்கம் சார். வணக்கம். நீங்க கொஞ்சம் 2 சவுண்ட் பாருங்க. டிவைஸ் சொன்னீங்க. இல்ல ஓகே. கேட்கலங்க. இப்ப கேக்குதா மைக் சார்? கிட்ட வச்சுங்க. இப்ப கேக்குதுங்களா? சவுண்ட் வரல. சார் இப்ப கேக்குதுங்களா? சவுண்ட் கேட்கலையே. எல்லாம் கேக்குது. மேடம் கேக்குதா உங்களுக்கு? மைல்டா தான் கேக்குது. மைல்டா இருக்கு. ஓகே. நீங்க மொபைல் யூஸ் பண்ணா நீங்க ஹேண்ட்செட்டை கிட்ட வச்சுங்க. ஓகே சார். இப்ப வச்சிருக்கேன். கிளியரா இருக்குங்களா? இல்ல. சொல்லுங்க, கேக்குது. ஓகே மேம். இப்போ நீங்க 2 டிவைஸ் சொல்லியிருந்தீங்க. பிங்க் ஒன்னு, ப்ளூ ஒன்னு. ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போ நம்ம பேசிக் வாங்கிட்டு அப்புறமா அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல வாங்கும் போதே கரெக்டா அது என்ன வேணுமோ அப்படின்னு செலக்ட் பண்ணிடணுமா? அது 2 டிவைஸ் கிடையாது. 2 அப்ளிகேஷன்ஸ். நீங்க வந்து எந்த எடிஷன் எடுத்தாலுமே அந்த 2மே நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ளூ ஆப், பிங்க் ஆப்ன்றது வந்து நம்மளுடைய இதுல இருந்து பிளே ஸ்டோர்லோ இல்ல ஆப் ஸ்டோர்ல இருந்தோ நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க இப்போ ஒரு பேசிக் இது எடுத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா கம்பெனில இருந்து, இந்த 30% ஆஃபர் வந்து உங்களுக்கு மிஸ் அவுட் ஆயிடும். இப்போ நீங்க ஒரு லோயர் லெவல்ல இருக்கிறத எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து கிடையாது, ஆஃபர் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 அதாவது ரெசனன்ஸ் பிளஸ் ப்ரொஃபஷனல் இது 3க்கு தான் ஆஃபரே இருக்கு. இப்போ நீங்க லோயர் லெவல்ல ஒரு 10 ப்ரோக்ராம்ஸோ இல்ல 60 ப்ரோக்ராம்ஸோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஆஃபர் கிடையாது. பட் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபஷனலோடைய 3 லேக்ஸ் அதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 3 லேக்ஸ் பிளஸ். அப்போ அதோடைய டிஃபரன்ஸ் அவ்வளோவும் நீங்க அப்போ வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது ஓகே மேம். ஓகே. தேங்க்யூ. அப்கிரேட் எப்போ வேணாலும் பண்ணலாம். அதான் இதுதான் அதுல ஒரு டிராபேக். அதனால தான் நம்ம முன்னாடியே வந்து எது பெஸ்ட்டோ அந்த ஆஃபர் இருக்கிறதோட நம்ம சொல்லிடுறோம். ஓகே. ஓகே, ரைட். ஃபர்தரா வேணும் உங்களுடைய யாரு உங்களுக்கு டிவைஸ் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. ஷூர் சார். தேங்க்யூ. ஓகேங்க. ரைட். வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதுங்களா? வணக்கம் சார். நான் இப்ப புதுசா ஹீலி ப்ரொஃபஷனல் வாங்கியிருக்கேன். சென்னையில இருக்கேன். சோ இது சரிங்க. ஏதாவது ஒர்க் ஷாப் ஏதாவது இங்க நடக்குமா? எனக்கு கொடுத்தவர் டெல்லியில இருக்காரு. சோ அவர்கிட்ட ரொம்ப கம்யூனிகேட் பண்ணல நான் இத பத்தி. ஓகே. சோ இல்ல நீங்க அவருடைய லிங்கை யூஸ் பண்ணி வந்திருக்கிறதால உங்களுக்கு ஃபர்தரா ட்ரைனிங் ஏதாவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஜூம்ல தான் இருக்கும். இது வந்து இருக்கு. நீங்க அட்டன் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தில இருக்கு. நாங்க தமிழ்லயும் பண்றோம். நீங்க அட்டன் பண்ணுங்க. அவங்க கேளுங்க. அவங்க வந்து ப்ரோக்ராம் ஷெட்யூல் சொல்லுவாங்க எப்போ நடக்குதுன்றது. அந்த ப்ரோக்ராம் ஒன்னே ஆன்லைன்ல இருக்கலாம், இல்ல ஆஃப்லைன்ல இருக்கலாம். நீங்க அட்டன் பண்ணுங்க. ஷூர் சார். ஓகேங்களா? தேங்க்யூ. ரைட்டுங்க. தேங்க்யூ. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வேற? சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சார். ஆக்சுவலி நான் வந்து மோர் தென் 20 மினிட்ஸ் பார்க்கல. இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் நான் இந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணேன் ஜூம் மீட்டை. ஸோ இட்ஸ் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இதுல என்ன தெரியணும்னா இது இப்போ இவங்களுக்கு கேட்குற கேள்வி எல்லாம் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இதை பத்தி தெரிஞ்சிருக்கு.
Okay. ஆமா ஆமா So ஆமா even I learned acupuncture. I used to do a flower remedy. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால நீங்க பேசுறது எனக்கு புரியுது. ஓகே பட் ஓகே இது எப்படி கொண்டு போகணும்? வாட் இஸ் திஸ்? அண்ட் இது எப்படி கொண்டு போக முடியும்? ஆஸ் எ பிசினஸா இல்ல என்ன விஷயம்ன்றது எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்க முடியுமா? சரி ஓகேங்க. இப்போ இந்த டிவைஸை எதுக்கு யூஸ் பண்ண அதான் சொன்ன பெனிஃபிட் ஆஃப் ஹீலிங் டிவைஸ். ஒன்று, இந்த டிவைஸை உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு பண்ணிக்கலாம், ஃபேமிலி யூஸுக்கு பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் கன்வென்ஷனல் ஹீலிங் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டிவைஸ் மூலமா டிஜிட்டல் ஹீலிங்க்கு நீங்கள் மாறலாம். டிஜிட்டல் ஹீலிங் மூலமா நீங்கள் டிஸ்டன்ஸ்லையும் பண்ணலாம். இன்பர்சனாக வந்து இந்த ஹீலிங் டிவைஸ் மூலமா நீங்கள் வந்து இந்த ஹீலிங் ப்ராசஸை பண்ணலாங்க. எப்படி கன்வென்ஷனல் ஹீலிங் பண்ணுறீங்களோ அது ஆல்டர்னேட்டிவ் தான் டிஜிட்டல் ஹீலிங். இது எப்படி பண்ணணும், ப்ராக்டிக்கலா என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்க உங்களை யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட நீங்க உட்காருங்க. உங்களோட ரிப்போர்ட்டுக்கு அதுதான் ரிப்போர்ட். உங்களோட ஈவன் எங்களுடைய ரிப்போர்ட்டை கேட்டு அதை அப்போ அவங்க அனலைஸ் பண்ணி சொல்லும் போது யூ வில் ஹேவ் சம் கைடன்ஸ். நேரில் உட்காருங்க, டிவைஸை பாருங்க, அனலைஸ் பண்ணி எடுத்துங்க. ஓகே, தட் ஐ அண்டர்ஸ்டுட் சார். இப்போ ஏன்னா நம்ம வந்து ஃபிளார் ரெமடி, அக்குபஞ்சர், எலக்ட்ரோமியோபதி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இது ஓகே நான் வந்து ஒரு சென்டர் மாதிரி நான் ரன் பண்ணணும், இல்ல இது நான் வந்து பிசினஸாவே கன்வெர்ட் பண்ணணும்னா வாட்ஸ் யூர் ஒப்பீனியன் சார்? 100% நீங்க பண்ணலாம். இது கன்வென்ஷனல் ஓகே ஹீலிங் டிஜிட்டல் ஹீலிங் பண்ண மூலமா எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்க வாங்கி கொடுத்த கிளைண்ட்டு அவங்க பண்ற எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஏற்கனவே வந்து ரேக்கி ஹீலராகவும் இருக்காங்க, பிராணி ஹீலராகவும் இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி வேரியஸ் ஹீலிங் மொடாலிட்டிஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கன்வென்ஷனலா. பட் இதை ஓகே சார். வேல்யூ ஆடட் சர்வீஸா அவங்க பிசினஸ்ல ஆட் பண்ணி அவங்களுடைய பிசினஸ் வந்து ஃபர்தரா இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பிசினஸ் அவங்க எடுத்து பண்ணும்போது தே ஆர் ஏபிள் டு கெட் 1 lakh to 1,50,000 வரைக்கும் அவங்க சம்பாதிக்க முடிஞ்சு அடிஷனலா யூசிங் திஸ் டிவைஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த டிவைஸோட நீங்க இப்போ டிவைஸோட இது மட்டும் நீங்க யார் எனக்கு சொன்னாங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஃபர்தர் இதோட இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸஸ் அண்ட் மாடியூல்ஸ் எல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? எல்லாமே இதுல நீங்க டிவைஸ் வாங்கிட்டாலே ஹீலி அகாடமின்னு இருக்கு. இதுல டெக்னிக்கல் நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த ஹீலி அகாடமி நீங்க போய் வீடியோவை நீங்க பார்க்க உங்களுக்கு சர்டிபிகேஷனே கிடைக்கும் நீங்க முடிச்ச உடனே. அது மட்டும் இல்லாம ஓகே 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 ஓகே. உங்களுடைய யாரு உங்களை இந்த லிங்கை கொடுத்தாங்களோ அவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு எப்படிலாம் ட்ரைனிங், தமிழ்ல ட்ரைனிங் இருக்கு, தெலுங்குல இருக்கு, ஓகே ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, கன்னடத்துல இருக்கு. எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஓகே. அப்ப இது நான் பிசினஸாவும் கன்வெர்ட் பண்ணலாம். 100% இப்ப நீங்க இப்ப டிவைஸ் எனக்கு சொன்னார் இல்லையா, இப்ப நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும்னா எப்படி சார் சொல்லணும்? அது நீங்க அவரை கேளுங்க, அவரை ஃபர்தராக அது நீங்க பண்ணலாம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஓகே ஓகே. அது பண்ணணும்னா அது அடுத்த டெவலப்மெண்ட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் செயின் பிசினஸா சார்? எஸ் எஸ். நீங்க அவரை கேளுங்க, நீங்க பிசினஸா பண்றதால பண்ணலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். எஸ் சார். ஓகே 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 ரைட். ஸோ வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே மேடம், நம்ம கம்ப்ளீட் பண்ணலாமா? ஓகே 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 தேங்க்யூ வெரி மச். ஸோ மறுபடியும் சொல்றேன், நம்ம நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட்லேருந்து மிஸ் ஆகிட்டோம். பட் அதை அலைன் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு சோர்ஸ் தேவை. இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு டூலை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஒன்று ஏன்ஷியண்ட்டாக இருக்கிற அந்த ஓல்டு மொடாலிட்டிஸ், ஏன்ஷியன்ட் மொடாலிட்டிஸ், ஹீலிங் மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சியை நம்ம நார்மலைஸுக்கு பண்ணிக்கலாம். பட் இப்போ ஏஐ டெக்னாலஜி மூலமா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சிக்கு என்ன பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி தேவைன்றது ஏஐ டெக்னாலஜி மூலமா அது எவ்ரி கனெக்ட் பண்ணோன்னா எவ்ரி 10 seconds இட் அனலைசஸ் யுவர் பயோ எனர்ஜெட்டிக் இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி. அதுக்கு பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இதன் மூலமா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை வந்து ஹார்மோனைஸ் பண்ணலாம். இது ஏஐ டெக்னாலஜி மூலமா பண்ற ஃப்ரீக்வன்சி ஹீலிங். ஸோ இதை நீங்க இந்த டிவைஸை வாங்கி யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு பார்த்துக்கலாம். உங்க ஃபேமிலி ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலும் ஒரு டிவைஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அலாவுதீனும் அற்புதங்களுக்கு மாதிரி. எதுக்கு எடுத்தாலும் அந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மள ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், எல்லாமே எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எந்த எண்ண உணர்வை வெளிப்படுத்துறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது. அப்போ எண்ணங்களை நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த எண்ணம் தான் எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீக்வன்சியை ஆர்கனைஸ் பண்றோம். இதுதான் நம்ம பண்றோம். ஸோ இதை பயன்படுத்திங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை நாம் சந்திப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது இளங்கோவன் மற்றும் கலைவாணி மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
Okay.